திருவடி வணக்கம் ஐயா. வள்ளியம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. மல்லிகாமா நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு பீமநாதன் ஐயா அவர்களையும் பணிந்து வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடிகளார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். திருச்சிற்றம்பலம். பிடியது 100 ஊமை கொலமிகு கரியது படிகொடு தானதடி வழிபடும் அவர்கிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலிவலம் முறையே. திருச்சிற்றம்பலம். மிக சிறப்பு அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. நன்றிங்கம்மா. அனைத்து அடியார் திருவடிக்கும் மிக சிறப்பு அம்மா. அடுத்ததாக வரவேற்புரை. வேலுண்டு வினையிலை குழுமத்தின் நிறுவனர், மழலை செல்வங்களின் மாண்புமிகு ஆசிரியர், தன்னம்பிக்கை பேச்சாளராக திகழ்ந்து எண்ணற்ற இளைஞர்களை வழிநடத்தி செல்பவர், அடியார்களின் அன்புக்கு உரியவர், 439 திருவாசக அமர்வின் நாயகனாக ஞான குருவாக திகழக்கூடிய சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் ஊடகவியலாளர், சிறந்த இசைஞானி, 1125வது திருப்புகழ் பாடலை நமக்கு அனுப்பி பாட வைக்கும் அருளாளர், இசை பாடல்களை இசைக்கக்கூடியவர், சிறந்த பாடல் ஆசிரியர், நாள்தோறும் திருப்புகழ் பாடல்களை நமக்கு அளித்து அருளை தரக்கூடிய சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். உலகின் தலை சிறந்த குழுவான வேலுண்டு வினையிலை குழுமத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கும் சிறந்த ஒருங்கிணைப்பாளராக திகழக்கூடியவர், ஆன்மீகத்தை வளர பாடுபடக்கூடிய ஆன்மீக தொண்டாளர், தொண்டர் அடிகளாராக திகழக்கூடிய சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். 1516வது கோவிலான சுப்பிரமணிய சுவாமி கோவிலை, அது மங்கள வாழ்வு தரும் அற்புதமான கோவிலாக திகழக்கூடிய முருகப்பெருமானின் கோவிலை நம்மை எல்லாம் அழைத்து சென்று கேரளாவில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு அற்புதமாக அருள் பாலிக்கக்கூடிய கோயிலை நமக்கு அறிமுகப்படுத்தி முருகப்பெருமானின் அருளை நமக்கு பெற வழிகாட்டும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தை
வாரந்தோறும் தவறாது வருகை புரிந்து இதை சிறப்பாக நடத்தி தரும் அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி வருக வருக என்று வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக அன்போடு பணிவோடு கனிவோடு வரவேற்கின்றேன். நமது சிறப்பு சொற்பொழிவாளர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. அவர் ஏற்கனவே நமது குழுவில் என் தலைப்புகளில் வேலுண்டு வினையில்லை என்ற தலைப்பில் நமக்கு பேசி அருள் பாவித்தவர். அத்தகைய சிறப்பு விருந்தினர் அவர்களின் இயற்பெயர் விஜய் பீமநாதன். இவருடைய புனை பெயரானது திருப்போரூர் பீமநாதன். இவர் எண்ணற்ற பாடல்களை பாடியவர். திருவருட்பா, நாயன்மார்கள் வாழ்வியல், பெரிய புராணம் ஆகியவற்றில் உபன்யாசங்கள் செய்தவர். எண்ணற்ற உபன்யாசங்களை எண்ணற்ற கோவில்களில் சென்று நிகழ்த்தி அத்தனை அடியார்களின் மனதை கொள்ளை கொண்டவர். 100க்கும் மேற்பட்ட உபன்யாசங்களை திருப்போரூர் கந்தசாமி கோவிலிலும் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயிலிலும் மற்றும் ஒட்டியம்பாக்கம் ஒட்டீஸ்வரர் கோவிலிலும் மிக சிறப்பாக செய்த ஞானியாவார். இயற்கை, தேயாத கொடை, மலரான் நினைவு, விடாத வினை போன்ற எண்ணற்ற தலைப்புகளில் உபன்யாசங்கள் செய்த மாபெரும் ஆசிரியர். முதுமரத்தாணி என்ற சிறுகதையை எழுதி அதற்கு பரிசும் பாராட்டும் பெற்றவர் நமது சிறப்பு விருந்தினர். சிந்தை கவரும் ஆன்மீகம் என்ற மின் மாத இதழினை சிறப்பாக நடத்தி வருபவர். கட்டுரை எழுதுவதிலும் மிகச் சிறந்தவராக திகழக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு பீமநாதன் ஐயா அவர்கள். அருள்மிகு பெரிய புராணம் என்ற கட்டுரையை எழுதி சிறப்பாக பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றவர். யூடியூப் மற்றும் பிளாக் ஸ்பாட் அனைத்திலும் தன் ஆன்மீக தொண்டை மிக மிக சிறப்பாக நடத்தக்கூடிய சிவத்திரு திருப்போரூர் பீமநாதன் ஐயா அவர்களை மனிதனும் வேண்டுதலும் என்ற அற்புதமான தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருக வருக என்று வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடபவன முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, மேடை இனி தங்கள் வசம். நன்றி, வணக்கம். நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் நல்லா கேக்குறதா? நல்லா கேக்குதுங்கய்யா. நல்லா கேக்குது. நல்லது, அருமை அருமை அருமை. நம்ம உரையை துவங்கலாம். பதம் தந்து அருள்வாய் படி விநாயகா, பற்றினேன் உன் பாதம் தனையே படி விநாயகா. பதியே கணபதியே மகா கணபதியே, உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே, எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே இந்த அருமையான வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்திலே இந்த சனிக்கிழமை மாலை பொழுதிலே, ஆடி மாதம் இல்லையா, முருகனின் அருளை இந்த ஆன்லைன் சத்சங்கத்தின் வாயிலாக பெறவந்திருக்கும் அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் அடியேன் பீமநாதனின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சத்சங்கத்துல ஈடுபடுறதுல எனக்கு மீண்டும் மகிழ்ச்சி. எனக்கு ஏறக்குறைய இப்பயே பார்த்தோம்னா 35-36 பேர் இருக்கும். இதே மாதிரி காலகட்டங்கள்ல நாம் இறைவனின் நாமத்தையும் நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டும் என்று இது மாதிரி 184வது அப்படின்னு ஐயா சொன்னாரு. ஸ்ரீராம் காஷ்மீர் அந்த இது அனுப்பிச்சிருந்தாரு, பார்த்தேன். 184வது வாரம்னு ஏதோ சீரியல், மெகா சீரியல்னு சொல்லுவாள்ல,
விடாமல் பெண்கள் எல்லாம் பார்ப்பது, இல்ல ஆண்களும் பார்க்கிறா இப்போ அப்படி சொல்ற மாதிரி, அந்த அளவுக்கு இதுவும் என்ன பண்ணணும், நம்மள விடாமல் அழைத்து செல்ல வேண்டியது. இதுதான் முக்கியமான மெகா சீரியல். அது இல்ல, இதுதான் முக்கியமான சீரியல். அப்ப இத்தனை வாரங்களாக இதை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னா, இந்த அடியார் பெருமக்களின் உறுதுணை இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். முருகப்பெருமானின் அருள் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ அதற்கு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தலைப்பை சொன்னாங்க அம்மா இப்பதான். நான் என் உரையை துவங்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை சொல்லி துவங்குவது வழக்கம். பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும், அதுபோல வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும். பேச்சிலே தலைப்பு இருந்தால் கருத்திலே பிடிப்பிருக்கும், அதுபோல வாழ்விலே நோக்கம் இருந்தால் மட்டும்தான் மனதிலே நிறைவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அதனால நாம் இப்ப அந்த 1 மணி நேரம் அழகாக சிந்திக்க இருக்கின்றோம். தலைப்பு மனிதனும் வேண்டுதலும். ஏன்னா எல்லாரும் வேண்டிகிட்டே இருக்கும் இல்லையா? வேற ஏதாவது வேலை இருக்கா நமக்கு? முருகா சரணம், எனக்கு அதை கொடு, முருகா சரணம், ஈசனே என்னை காப்பாற்று, என்னையா எப்படியாவது காப்பாற்றி விடு, நான் இன்னைக்கு மாவு ஊற போட்டு வச்சிருக்க, எப்படியாவது மாவு புளிச்சிடணும், நாளைக்கு எல்லாம் நிறைய விருந்தாளிகள்லாம் வராங்க. ஆக நம் வேண்டுதல்கள் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருக்கும், திடீர்னு மாவு புளிக்கிற வேண்டுதலாகவும் இருக்கும் இல்லையா? மோட்சத்தை வேணும்னு கேட்போம், இதையும் கேட்போம். அப்போ நமக்கு மனிதனாக பிறந்திருக்கிறோம் இந்த ஜகத்திலே என்றால் எதையெல்லாம் வேண்ட வேண்டும், எப்படி வேண்டணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம திரு 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 திருன்னு முழிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த திரு 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 திருன்னு முழிக்கிறேன்னு நான் சொல்றேனே, நான் சும்மா சொல்லல. திரு திருன்னு முழிக்கிறோன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன்னா அதுல சூட்சமம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 3 தரம் நம்ம திரு திருன்னு முழிக்க போறோம். முதலாவது திரு திருன்னு முழிக்கிறோம் இல்லையா? அதுல முதலாவது திரு என்ன தெரியுமா? திருவருட்பா, சரியா? அது முதல் திரு. 2வது திரு என்ன தெரியுமா? திருப்புகழ், அது 2வது திரு. 3வது திரு என்ன தெரியுமா? திருக்குறள். அப்போ நம்ம இன்னைக்கு சாதாரணமாக ஏனைய நாடுகளிலே எப்படி முழிப்பது என்று தெரியாமல் சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக அல்ல, பாரத பூமியிலே நமக்காக பல மகான்களும் ரிஷிகளும் எப்படி திரு திரு திருன்னு முழிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. அதன் வாயிலாக நாம் இன்று என்னென்ன மாதிரி வேண்டணும், எப்படி வேண்டணும்னு திரு திருன்னு முழிக்காம இப்படி திரு திருன்னு நம்ம இன்னைக்கு முழிக்க போகின்றோம். என் கூட சேர்ந்து நீங்களும் நன்னா திரு திருன்னு முழிக்கணும் இன்னைக்கு, சரியா? அப்போ தலைப்பு ரொம்ப சுருக்கமான தலைப்பு, ஆனா விஸ்தாரமாக பேசக்கூடிய அதுல நமக்கு வாய்ப்பு இருக்கு. மனிதனும், இப்ப முதல் சொல் மனிதன். மனிதன்னா என்ன? நமக்கும் குரங்குக்குமான வித்தியாசம் என்ன? நமக்கும் நாய் நரி குதிரைக்கான வித்தியாசம் என்ன? நாமும் உணவுக்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், நாயும் நரியும் உணவுக்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனா என்ன, நாளைக்கு எடுத்து வச்சுக்காது நாயும் நரியும். ஐயோ நாளைக்கு இது ஆகுமா அது ஆகுமான்னு பெருசா யோசிக்காது. நாமும் கொஞ்சமா யோசிக்கிறோம். ஏன்னா இப்ப இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? சிவிலைஸ்டு மேன், சிவிலைஸ்டு பர்சன் இல்லையா? நாம எல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக மாறிவிட்டோம், குரங்கிலிருந்து மனிதனாக மாறினோம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நிறைய. அப்போ மனிதனுக்கும் நாய் நரிக்குமான வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான். அது என்னது? இந்த கால்நடை. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நடந்து போறோமா? நாய் நடந்து போறது, குதிரை நடந்து போறது, நம்மளும் நடந்தானே போறோம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. அப்போ நமக்கும் நாய்க்குமான வித்தியாசம் என்ன? நாய்க்கு மனம் கிடையாது. இந்த கால்நடைக்கு மனம் இருக்கும் காரணத்தினாலே மனிதன் என்று அழைக்கப்படுகின்றான். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே இல்லை. அப்போ இந்த மனதை பெற்ற மனிதன் அந்த மனதிலே என்ன வேண்டும், இறைவனிடத்திலே எதை கேட்க வேண்டும் என்று தெரிய வேண்டாமா? தெரியணும்ல. மனுஷனா ஏன் பிறக்கிறோம்? மனுஷனா ஏன் பிறக்கிறோம்? இப்ப அங்க இருந்து நம்ம சின்னதா அப்படியே இந்த திருன்னு முழிக்க ஆரம்பிக்க போறோம். அப்போ கைலாயத்துல பாருங்க, இந்த புராணங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுதும் சொல்வது போலதான் நாம் மீண்டும் மீண்டும் அரைக்கக்கூடிய ஒரே மாவு பக்தி. இன்னைக்கு தெரிந்த மாவை அரைக்க போகின்றோம், அவ்வளவுதான், சரியா? வெவ்வேறு விதமாக அரைக்க போகின்றோம். இப்போ கைலாயத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்திலே இருக்கிறார், திருப்பணி செய்து வருகிறார். உண்மையான சிவபெருமானிடத்திலே திருப்பணி செய்து வருகிறார். அப்ப பூஜை செய்வதற்காக புஷ்பங்களை பறிப்பதற்காக செல்லுகின்றார். அப்ப கையில கூட வச்சிருப்பார். நீங்களே அப்படியே என் கூட நீங்க கற்பனை பண்ணிக்கணும். நீ போய் பாத்தியாப்பா நேர்ல அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லாம் கற்பனை தான் இல்லையா? மாயை தானே எல்லாமே. அப்படி நம்ம கற்பனை பண்ணிப்போம். போய் பூ பறிக்க போறார். அப்ப என்ன, 2 பெண்கள் அழகாக வருகிறார்கள். அவர் யார்? அவரு சிவபெருமானின் சாயா ரூபம் இல்லையா அவர்? அப்படி பார்த்து சுந்தரா வான்னு உடனே வந்த ஆடு இல்லையா அவர்? அப்போ ஒரு பூப்பறிக்க சென்றிருக்கிறார். அப்ப 2 பெண்களை பார்த்து விடுகிறார். வினாடிய 16,000 வகுத்தா எவ்வளவு வருமோ அத்தனை வினாடி தான் பார்த்திருப்பார். அவ்வளவு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவ்வளவு குறுகிய காலம் தான். நாழிகையை விட ரொம்ப 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 சின்ன காலம் தான் என்ன பண்ணுவார். அந்த பெண் அழகாக இருக்கிறார்களோ
இரு பெண்களும் அப்படின்னு நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கும். உடனேவே என்ன ஆயிடுத்து, அந்த வினாடி பொழுது ஆசைப்பட்டதற்கு சிவபெருமான் என்ன வரம் கொடுத்தார்? டமால் என்ன சொல்லிட்டார்? போய் மனுஷனாக கடவாய். பாருங்க, அப்ப நம்மெல்லாம் இப்ப மனுஷனா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் நாம் எதையோ ஆசைப்பட்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். அது நல்ல ஆசையாக இருக்கலாம், கெட்ட ஆசையாக இருக்கலாம், அதுல விஷயம் கிடையாது. ஆனால் ஆசைப்பட்டு இருக்கிறோம் என்பது உண்மைதான் இல்லையா? இப்பயும் ஆசைப்பட்டே தான் இருக்கும். இந்த சத்சங்கம் நல்லபடியா நடக்கணும் ஆசை இருக்குல்ல, இவர் சீக்கிரமா முடிக்கணும் அந்த ஆசையும் இருக்கும். சமயத்துல ரெண்டு பக்கமும் என்ன இருக்கு, நமக்கு ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடடா ஆசைப்பட்டு விட்டோமே, ஆசைப்பட்டிருக்கப்படாது இல்லையா? அவர் அப்புறமா நாயன்மாரா ஆனார், இங்க வந்து நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் மேல ஆசைப்பட்டு விட்டார். சரி, இப்ப பூமிக்கு வந்தாக வேண்டும். நம்ம இப்ப பசங்க எல்லாம் வந்து வெளில போறானுங்களா, நம்ம மாத்துல போய் இப்ப பால் வாங்கிட்டு வா, தயிர் வாங்கிட்டு வா, மனுஷா வந்திருக்கா, போயிட்டு வாங்கிட்டு வா, நம்ம பசங்களை பணித்தல். இன்னமும் பசங்க எல்லாம் வெளில போயின்னு இருக்கான்னு நம்புறோம் நம்ம. போமா, நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்கேன், நான் செல்போன்ல விளையாடுறேன், நீ போ அப்படின்னு சொல்றது இல்லைன்னு நம்பலாம். அப்ப அது மாதிரி பசங்க வெளில போறச்சே இப்ப வாங்கிட்டு வாடா அப்படின்னா, எனக்கு பாக்கெட் பண்ணி என்ன தருவேன், எனக்கு ஒரு 10 ரூபா பணம் கூட பால் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஒரு வேலையை செய்வதற்கு முன்பாகவே அதன் பலனை அனுபவிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்திருக்காரா என்ன? அதனால அவருக்கு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி சிவபெருமான்கிட்ட போயிட்டு நிக்கிறார், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நிக்கிறேன். அப்ப சிவபெருமான் கேட்கிறார், இந்தா போறிய கீழே போறிய, ஏதாவது உனக்கு வேணுமா? பாருங்க, தந்தை பதி அழகா கேட்டு அனுப்புற வழி. இப்ப நம்மளும் ஏன் இதெல்லாம் கேட்டு அனுப்புறோம்? பழக்கம் எங்கே இருந்து வர்றது? அங்கே இருந்து வர்றது. சிவபெருமான் என்ன கேட்கிறார், ரெண்டா போறிய, ஏதாவது வேணுமா, என்ன சமாச்சாரம்? நம்மளா இருந்தா என்ன கேட்போம்? சுவாமி அருமையான ஒரு செல்போன் வேணும், சார்ஜே இறங்கப்படாது, எங்க போனாலும் நன்னா வேணும், பேங்க் நிறைய பணம் நிறைய வேணும் சுவாமி, புகழ் எக்கச்சக்கமாக புகழ் வேண்டும், என்னை சிவபெருமானே உங்களை தாண்டி என்ன புகழ் பாடணும், முருகப்பெருமானை தாண்டி அப்படி ஏதாவது எனக்கு புகழ் கொடுத்து விடுங்களேன். இப்படி எல்லாம் நம்ம கேட்போமா இல்லையா? கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எதை கேட்டார்? இந்த சத்சங்கத்திலே நாம் இப்பொழுது என்ன சிந்திக்க வேண்டும், இந்த தலைப்பை எடுத்து கொடுத்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்க இருக்கிறார். என்ன சொன்னார் அவர்? நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை தடுத்து ஆட்கொண்டு அருளல் வேண்டும் இறைவா என்ற அருமையான ஒரு வேண்டுதலை வைக்கின்றார். என்ன வேண்டுதல் பாருங்கோ, நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் ஆரம்பிக்கிறார். இதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? திருன்னு முழிக்கிற இடத்துக்கு உள்ள போக போறோம். நமக்கு எடுத்து கொடுத்துட்டார், அடி எடுத்து கொடுக்கணும்ல. நமக்கு இன்னைக்கு சத்சங்கத்துக்கு அடி எடுத்து கொடுத்தவர் யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்து கொடுத்திருக்கிறார். நம்மளை வழிநடத்த போவர்கள் யார் யாரும் வழிநடத்த போறார்? முருகப்பெருமான் வழிநடத்த போறார். முருகப்பெருமான் யாரையெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கார்? வள்ளல் பெருமானையும் இல்லையா, அருணகிரிநாதரையும் திருவள்ளுவரையும் நமக்கெல்லாம் கூட அமைச்சிருக்கா. நம்ம அவளெல்லாம் கூட வந்து அறிவை பெறாம இருக்கலாமா, ஞானத்தை வேண்டாமல் இருக்கலாமா? இப்ப எப்படி நமக்கு அவ இதெல்லாம் சொல்ல போறா அப்படின்னு நம்ம கேட்க போறோம். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் அந்த வசனம் கேட்டார் இல்லையா, அதில் முதல் வார்த்தையை பார்த்தேல, யாராவது ஒரு வரத்தை கேட்கும் பொழுது முதல் வார்த்தை நான் தவறு செய்யும், எப்படி யாராவது சொல்லுவாளா? தப்பு பண்ணா அப்படின்னு யாராவது ஆரம்பிப்பாளா? ஏன் ஆரம்பிக்கின்றார் அந்த வார்த்தையை? முதல் வார்த்தை நான். நான் என்ற எண்ணம் மனிதனாக இருந்தால் இருக்கும், நான் என்ற எண்ணம். அப்ப எப்பொழுது நான் என்ற எண்ணம் ஆணவம் அங்கே வருகிறதோ அப்போ தவறு என்பது இல்லாம இருக்குமா? அப்போ நான் தவறு செய்யும் மூன்றாவது பொழுது, அப்போ பொழுதுக்கும் செஞ்சுட்டே இருக்கும். நான் தவறு செய்யும் பொழுது எல்லாம் பண்றது அனைத்தும் தவறு, நான் அனைத்து பொழுதிலும் தவறு செய்ய போறேன், நான் தவறை தாண்டி வேறு எதுவும் செய்ய போவதில்லை. காரணம் என்ன? ஆசைப்பட்டு மனிதனாக பிறக்க போகிறோம். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமி. நம்ம ஆசைப்பட்டு பிறந்திருக்கின்றோம். அப்போ நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை தடுத்து போறோம்ல. நம்ம தவறு செய்யாம இருந்துட்டாலே போறோம்ல இல்லையா? நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்? நல்லது பண்றது அப்புறம், பாவம் பண்ணாம இருப்போம், அப்புறம் புண்ணியத்தை பத்தி பேசுறது இல்லையா? அப்போ நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். அதுக்கு தடுத்துட்டா மட்டும் போருமா? நம்ம எல்லாம் செஞ்சிருவோமா? ஆட்கொண்டு, சரி ஆட்கொண்டுட்டார், அப்பயே அமைதியா இருந்துருவோமா? அருளல் வேண்டும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம திருப்பி ஆசைப்பட்டு கீழே வந்துட்டு ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு திருப்பி என்ன பண்ண முடியும்? திருவடியை சேர முடியும் இல்லையா? அப்போ இந்த 3 முக்கியமான வசனங்கள் இருக்கிறது. என்னென்ன சொன்னோம்? நம்ம தவறு செய்யும் போது தடுத்து, ஆட்கொண்டு, அருளல், இந்த 3 வார்த்தைகள் இருக்கிறது. இப்போ இறைவன் எங்க இருக்கிறாருன்னு நம்ம அபை பாட்டி கேட்ட கூட என்ன சொல்லுவா? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே, தொண்டரின் உள்ளத்திலே இருக்கின்றார். நம்ம எல்லாம் தொண்டர்கள் இப்பொழுது இல்லையா? தொண்டாட்டி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம். அப்ப இறைவன் உள்ள இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. சாமி அப்படியே உள்ள பார்த்துட்டே தெரிய போறாரு. எதுக்கு என்னென்னமோ போட்டு திருவருட்பாங்கிறேல், திருக்குறள், திருப்புகழ்னு போட்டு, பெரிய புராணம்னு போட்டு கஷ்டப்படுறோமே.
அது ரொம்ப எளிய வழி. ஆனா அந்த எளிய வழியை நம்மளால கையாண்ட முடியுமா? எடுத்த உடனே பண்ண முடியாது. படிப்படியாத்தான் போக முடியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்க செல்போன்ல எல்லாம் ஒரு ஜிமெயில் இருக்கு, ஒரு இமெயில் இருக்குன்னு வச்சுப்போமே. நம்ம எல்லாம் இப்ப பண்ணக்கூடிய ஆட்கள் நினைக்கிறேன் ஜிமெயில் எல்லாம் பார்ப்பேன், வாட்ஸ்அப் எல்லாம் பார்ப்பேன் நம்ம நம்புறோம். அதுல ஒரு ஒரு செய்தியை பார்க்கணும்னா நேரடியா பாத்திர முடியுமா? 3 விஷயங்களை நாம் கடக்க வேண்டும். முதலாவது, இப்ப செல்போன் பயன்படுத்துறோம்னு வைங்க, செல்போன்ல தானே பார்ப்போம். முதல்ல என்ன பாஸ்வேர்டு போடணும்? நம்ம செல்போன் உள்ள போடுறதுக்கு கடவுச்சொல் முதல் பாஸ்வேர்டு போடுவோம். இரண்டாவது, உள்ள போயாச்சு உடனே பாத்திர முடியுமா? வைஃபைன்னு ஒண்ணு இருக்கும், 5G 4G ஒண்ணு இருக்கும். இப்ப வைஃபையை உள்ள போடணும்னு வைங்க, அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போகணும். இரண்டாவது கடவுச்சொல் உள்ள போகணும். உடனே மூணாவது ஜிமெயில பாத்திர முடியுமா நம்மளால? மீண்டும் ஜிமெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட வேண்டும். அப்போ நம்மிடத்திலே நம் தனிப்பட்ட விஷயத்தை நம் உள்ளுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்பதற்கு 3 கடவுச்சொற்களை போட்டுக் கொண்டிருக்கிறோமே. நம் ஆழ் மனதிலே இறைவன் கடவுள் கடற்கோடியிலே உள்ளே இருக்கிறாரே, அவரை பார்க்கணும்னா மட்டும் அப்படியே நேரடியா பாத்திர முடியுமா நம்மளால? நிறைய கசண்டு மாதிரி ஒட்டின்னு இருக்கு. அப்போ 3 விஷயங்களை தாண்டிதான் நம்ம உள்ள போய் இறைவன்கிட்ட போய் வேண்டுதல் என்ற சொல்லையே நம்மளால் கேட்க முடியும். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? ரொம்ப தமிழ்ல அழகாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆன்மீக ஆன்றோர்களும் சன்மார்க்க சான்றோர்களும் நமக்காக வாழ்ந்து காண்பித்து விட்டு 3 அரிய சொற்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். முதலாவது ஒருமை, இரண்டாவது பொறுமை, மூன்றாவது உண்மை. இந்த 3 கடவுச்சொற்களை போடும் பொழுது முதல்ல ஒரு நிலையான மனதோடு இருக்க பழகணும் நம்ம, இல்லையா? உள்ள போய் பார்க்கணும். இங்க அதுக்கு சமஸ்கிருதத்துல என்ன பேரு? பக்தி என்று பெயர். ஒரு நிலையான மனதுக்கு என்ன பேரு? பக்தி என்று பெயர். அப்ப பக்தியோடு ஒரு நாள்ல பக்தியோடு இருந்துட்டா சரியா போச்சா? நான் சுவாமி, நான் இன்னைக்கு சாயந்தரம் 1 மணி நேரம் பக்தியோடு இருந்துட்டேன், உடனே உள்ள போயிட்டா ஆச்சா போச்சா? குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிறத நம்ம எல்லாருக்கையும் நம்மளும் என்ன பண்றோம்? நமக்கு ஏதேனும் ஒரு தொந்தரவு வரும் பொழுது இறைவா முருகா என்னை காப்பாற்று, நல்லபடியா. இப்ப ஒண்ணும் இல்ல, என்கிட்ட 10 விரல் இருக்கு, பார்த்துட்டு ஐயோ மோதிரமே இல்லையேன்னு நினைக்கிறது மனிதனுடைய புத்தியா? எனக்கு 10 விரல்கள் இருக்கே, இறைவா கொடுத்திருக்கிறாயே என்று நினைப்பது நியாயம்? எது நியாயம்? நம்ம இல்லையேன்னு தான் உட்கார்ந்து இருக்க போறோம். அப்போ ஒரு முறை கொஞ்ச காலம் செஞ்சுட்டா போராது, ஒருமையுடன் ஒரு நிலையான மனதோடு இருக்க வேண்டும். அதை பொறுமையுடன் இருக்க வேண்டும். கடலினும் பெரிது, இல்லையா? திருவள்ளுவர் எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்காரு, கடலினும் பெரிய. கடலை தான் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டே இருப்பார், இல்லையா? அப்ப கடலை விட பெரிய பொறுமையை நாம் பொறுமையுடன் இருந்துட்டா போருமா? உண்மை. அது உண்மைனா என்ன? உண்மைனா என்ன? நம்ம போன சத்சங்கத்திலேயே இதை பத்தி நம்ம பார்த்தோம். இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் மாறாமல் இருக்கக்கூடியதற்கு உண்மை என்று பொருள். அப்போ ஒரு நிலையான மனதோடு பொறுமையாக உண்மையை பற்றும் பொழுது, இந்த 3 கடவுச்சொற்களையும் போடும் பொழுது உள்ளே இருக்கிற இறைவனை நம்ம என்ன பண்ண முடியும்? போய் திறந்து பார்க்க முடியும். அப்போ சரியான இடத்துல போய் வேண்டணும். இப்ப வேண்டணும்னு தெரிஞ்சு போச்சு, மனுஷனா பிறந்துட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. ஆசைய போட்டு எவ்வா நம்ம சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் நாராயணருக்கும் நம்ம சொல்லி தரலாம் ஆசைப்படுறது எப்படின்னு. அவளுக்கு தெரியுமா? நம்மள்கிட்ட அவெல்லாம் பாடம் படிக்கணும், இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கோம். அப்ப அதுல இருந்து வெளியில வரணும்னு வைங்கோ, வேண்டணும்னு தெரிஞ்சு போயிடுது. எங்கே வேண்ட வேண்டும், எப்படி வேண்ட வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டாமா? அப்ப அதுல இருக்கக்கூடிய தாரக மந்திரம் என்ன? ஒருமையுடன் இருக்க வேண்டும். நீங்க எந்த பெரிய புராணம் படிங்கோ, சிவபுராணம் படிங்கோ, திருவாசகம் படிங்கோ, சாயந்தரம் போயிட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனம் பண்ண போறேன் அப்படின்னா இதெல்லாம் படித்து என்ன புண்ணியம், இல்லையா? அப்போ இதையெல்லாம் படித்து நமக்கு இதிலே பலன் கிடைக்க வேண்டும் என்றால் ஒருமையுடன் இருக்க வேண்டும், பொறுமையுடன் இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமான ஒன்று, உண்மையுடன் இருக்க வேண்டும். இப்ப இந்த 3 விஷயங்கள் பார்த்துட்டோம். மனிதன் என்ன பார்த்தோம்? நம்ம தவறு செய்யும் பொழுதெல்லாம் தடுத்து ஆட்கொண்டு அருளல், இந்த 3 விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். இதுல ஒருமை, பொறுமை, உண்மை, இந்த 3 விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். சரி சுவாமி, இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க இந்த உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால உண்மையா இருக்க முடியுமா என்ன? அவ்வளவு சுலபமா இருந்துட்டா அப்புறம் என்ன இருக்கு? நம்மளே ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம், சரியா? ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம், நம்ம கார்ல போயிருக்கோம்னு வைங்களேன். நான் அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறச்சே ஒருத்தர் கேட்கறா, என்னை கொண்டு போய் விட்டுறேடா அப்படின்னு கேட்கறா. கொஞ்சம் கூட கூசாம என்ன சொல்லுவோம்? இல்ல சாமி, நாங்க அந்த கிழக்க போல மேற்க போறோம் அப்படின்னு. வேணும்னு போய் சொல்றோமா? தெரிந்து போய் சொல்றோமா? அப்ப போய் சொல்லுவதற்கு நம்ம என்ன பண்றது இல்ல, அஞ்சுவதே இல்லை, கடுகளவும் அஞ்சுவதில்லை, டக்குன்னு சொல்லுவோம். நம்மள மாதிரி பொய் சொல்ல ஆளே கிடையாது. அப்போ அந்த உண்மையை பற்ற வேண்டும் என்ற மிக முக்கியமான விஷயம் அது. சரி, இப்ப முதல்ல திருன்னு முழிக்கணும்னு சொன்னோம் இல்லையா? இப்ப முதல் திருக்குள்ள போக போறோம்.
இத லௌகீக வாழ்க்கைன்னு சொல்லுவா. வாழ்க்கையை 3ஆ பிரிக்க, பல வகையா பிரிக்கலாம், நம்ம சௌரியம். லௌகீக வாழ்க்கை, ஐதீக வாழ்க்கை, வைதீக வாழ்க்கை எல்லாம் சொல்லுவா. லௌகீகமாக இப்ப முதல் கட்டமா நம்ம புறத்திலே அகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பரிவர்த்தனையாக திருவருட்பால நமக்கு தெரிந்த பாடல் தான். அதுல முதல் 8வது தெய்வமணி மாநில வரக்கூடிய 8வது பாடலை தான் நம்ம இப்ப சுருக்கமா பார்க்க போறோம். இத எடுத்த உடனே நம்ம சொல்லும் பொழுது வள்ளல் பெருமான் இருக்காரு இல்லையா, இந்த பாட்டை எவ்வளவு அனுபவிச்சு எழுதியிருப்பாரு பாருங்க. மனுஷா எத்தனை வருஷம் ஆனாலும் இதை கேட்க போறான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. நமக்கு இந்த நோட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. புதுசா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், படிச்சா மட்டும் போறோம். இதை படிச்சு சும்மா காலையில படிக்க முடியலையா, சத்சங்கத்துல ஈடுபட்டு கேட்டா கூட போறோம் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ முதலாவது பாருங்க, அந்த 6 விஷயங்களை கோர்வையா நான் உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு சின்ன முன்னுரை சொல்லிட்டு நான் உள்ள போறேன். என்னெல்லாம் கேட்கிறார், உறவு முறைகளிலே உறவுகளிலே நாம் என்ன வேணுமா, வேண்டுதலை வைக்க வேண்டும் என்கின்றார். 2வது பேச்சு, பிடிப்பு, மறதி, மதிநிதி, வாழ்வு. இந்த 6 பிரதானமான விஷயங்களை கேட்க வேண்டும், வேண்ட வேண்டும். எப்படி இறைவனிடத்துல இந்த 3 விஷயங்களை போட்டுட்டு ஒவ்வொரு பாஸ்வேர்டா நான் சொன்ன ஒருமை, பொறுமை, உண்மை அதையெல்லாம் போட்டு உள்ள போயிட்டு என்ன கேட்க போறோம் நம்ம. இப்ப நம்மள யார் ஆக்ஷன் போக போறா, வள்ளல் பெருமான் அடுத்த 10-15 நிமிஷத்துக்கு நம்மள விரல் பிடிச்சிட்டு அழகாக அந்த திருவிழாவிலே நம்ம அம்மா அப்பாலாம் அழைச்சின்னு போற மாதிரி நம்மள அவர் அழைத்து கொண்டு செல்ல போகின்றார். இப்ப முதலாவது உறவு, என்ன மாதிரியான உறவு நமக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். நான் கடன் கேட்காத உறவுன்னு கேட்டிருப்பாரோ, பாப்போம். என்ன மாதிரியான உறவு, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படிங்கிறார். உத்தமர் யார்? உத்தமர் நம்மளை பொறுத்த வரைக்கும் கடனை கொடுத்துட்டு கேட்காம இருக்கிறவா அத்தனை பேரும் உத்தமர் நமக்கு இல்லையா? அதான உத்தமர்னு சொல்றோம் நம்ம. இல்ல சுவாமி நான் வேலையே செய்யாம எனக்கு சம்பளம் கொடுத்துட்டா போறோம், கொஞ்சம் ஒரு நாளைக்கு 4 நாளைக்கு லீவ் எடுக்கணும், என்னோட மேலாளர் எனக்கு அந்த விடுமுறையை எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் கொடுத்து விட்டால் அவர் எனக்கு உத்தமர். அப்போ நமக்கு பலனை தரக்கூடியவர்கள் அனைவரையும் நாம் உத்தவர்களாக நினைக்கின்றோம். நமக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுது உதவி செய்தால் அதையெல்லாம் அவர்களை நாம் என்ன சொல்றோம், உத்தமர்கள் என்று நினைக்கின்றோம். அப்படியா உத்தமர்கள்? தன்னலம் இல்லாமல் பொதுநலமாக இருப்பவர்கள் உத்தமர்கள் என்று பொருள். எந்த வேலை செய்தாலும், எந்த வேலையாவனா இருக்கட்டும், அதுல இருக்கும் பொழுது என்ன இருக்கணும், அந்த இடத்துல அதிலே பொதுநலம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களை என்னன்னு சொல்லுவார், உத்தமர்கள் அப்படின்னு சொல்லுவார். பொதுவாக ஒரு கருத்து சொல்றார். ஆனா திருவருட்பாலை அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, வள்ளல் பெருமான் என்ன தெரியுமா சொல்றார், ஒருமையுடன் நினது திருமலர் அடி நினைக்கின்ற. ஒருமையுடன் நம்ம முன்னாடி சொன்னோம்னா அந்த 3 கடவுள் சொற்கள்ல முதல் சொல்ல போங்கன்னு போட்டார் அவரே. ஒருமையுடன் ஒரு நிலையான மனதோடு நினது திருமலரடி, எப்பொழுதும் இறைவா முருகா 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 என்று திருமலர் அடி, அதே நம்ம அடின்னு சொல்றார். நம்ம போன முறை கூட சிந்திச்சமான ஞாபகம் இல்லை. ஏன் நம்ம அடியார் பெருமக்கள், அடியார்களுக்கு வணக்கம், அடியவர் என்றே நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அடியார்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, நாம் பணிய வேண்டும், நாம் குனிந்து பணிந்து இறைவனின் திருவடியை முக்கியம் பணிவு. அப்ப ஆணவம், கண்மம், மாயை அதெல்லாம் இங்க டமால்னு வெடிச்சு அழகாக குனிந்து இறைவனின் திருமலரடியை நாம் எப்பொழுது சேவிக்கின்றோமோ அப்பொழுதுதான் என்ன ஆறுது, அந்த இடத்திலே ஒருமையுடன் நாம் இருந்திருக்கிறோம் என்ற வெளிப்பாடு தெரிகிறது. அதான் என்ன சொல்றார் அவர், யாரு ஒருமையோடு எப்பொழுதும் இறைவனின் திருவடியை சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கின்றாரோ அவருடைய உறவு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். என்ன கேட்கணும் நம்ம, முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன மாதிரி என்ன சொல்லணும், அப்பா நான் தப்பு பண்ணிட்டா தடுத்துருப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறோம், அருள் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அதை கேட்டுட்டு முன்ஜாமீன் சொல்றோம் இல்லையா, நான் தப்பு பண்ண போறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முன்ஜாமீன் போடணுமா வேண்டாமா, நம்ம முன்ஜாமீனா போட்டாச்சு. அதை எடுத்து கொடுத்த வக்கீல் பேர் என்ன, சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்ப முதல் வழக்காடு மன்றத்திலே முதல் வாக்கை எடுத்து கொடுப்பவர் வள்ளல் பெருமான். என்ன சொல்றார், உத்தமர்தம் உறவு வேண்டும். அதனால நம்ம என்ன கேட்கணும் அவர்கிட்ட, அப்பா சுத்தி இருக்கிறவா இருக்கா இல்லையா, எனக்கு சமயத்துல யாரு கெட்டவான்னு தெரியல, என்னால கண்டுபிடிக்க முடியல, அத நீயே என்ன பண்ணிடு, உத்தமர்களுடைய உறவையே எனக்கு கொடுத்து எடுப்பா, அதையே நான் உன்னிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு முதல் இதை கேட்கிறார், வேண்டுதலை கேட்கின்றார். 2வது பாருங்க, இதுவும் உறவுதான். யாருடைய உறவு வேண்டாம் என்கின்றார். இப்ப சில பேரோட உறவு நமக்கு வேண்டாம்னு சொல்லுவோம் இல்லையா, சில பேர் உறவு வேண்டும்னா வேண்டாம்னு சொல்லுவோம். இதுவும் பாருங்க எல்லாமே பொருந்தும். நம்ம ஒரு திருக்குறளை கடைசியா பார்க்க இருக்கிறோம், அதுலயும் வேண்டுதல் வேண்டாமை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதுல முதல்ல என்ன கேட்கிறார், எது வேண்டும்னு கேட்கிறார். 2வது பாருங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிறார். இதுவும் வேண்டும்னே சொல்றாரு பாருங்க.
கலவாமை உள்ள ஒண்ணு வச்சு வெளில எல்லாருமே முக்காவாசி அப்படிதான் இருக்கும். பாருங்க, பல பேர் சாயந்தரம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பட்டை கிட்டெல்லாம் போட்டுட்டு பக்திமானாக போவா இல்லையா? காத்தால வேலைக்கு போறான்னு வச்சுக்கோமே, காத்தால 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பக்திமான் பட்டையெல்லாம் போட்டுண்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேல தமிழ்நாட்டுல கேட்கவே வேண்டாம், பட்டை சாராயம் குடிக்க போயிடுறான். அப்ப காத்தால வேற பட்டை, சாயந்தரம் வேற பட்டை. இப்படி இருந்தாக்க இவரோடு நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அப்படின்னா தமிழ்நாட்டுல பாதி பேரோட நம்மளால இருக்க முடியாது இல்லையா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது எவ்வளவு பேர் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மதியை மயக்கி கொண்டிருக்கிறார்கள். மதி மயங்குவதற்கு கூடிய அவசியம் நமக்கு தேவை. பக்தியிலே இறைவனிடத்திலே நம்ம மனதை கொண்டு வைக்கும் பொழுது மயங்க வேண்டிய அவசியம் இருக்குமா? நமக்கு ஒரு பிரச்சனைகளை தாண்டி ஓட வேண்டிய அவசியம் இருக்குமா என்ன? அப்போ இதையெல்லாம் தெரியாமல் மனிதர்கள் நம் அருகாமையிலே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவள்கிட்ட தான் முருகா என்ன பண்ணிடுப்பா, கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பா, எனக்கு கலவாமே செய்து விடப்பா, என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்? நானே சாக்கடையில ஊறின்னு இருக்கேன், என்னால பக்கத்து மனுஷன் என்ன பண்றான்னு என்னால தெரியலையே. எனக்கு சரணாகதி தத்துவம், மீண்டும் எல்லாமே சரணாகதி தத்துவத்தை நம்ம பேச போறோம் திருப்பி இரண்டாவதும். அப்ப என்ன சொல்றார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் மதியை இழக்கிறார்களோ அப்பொழுது மறைத்து பேசக்கூடிய பண்பை நாம் இழந்து விடுவோம், பெற்று விடுவோம். என்ன பண்ணிடுவோம்? நம்ம மறைச்சு பேசுவோம். நம்மளை பத்தி என்ன நினைப்பாளோ, அப்படி நினைச்சிருவாளோ, இப்படி நினைச்சிருவாளோ அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்ம மாத்தி 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 பேசக்கூடிய பழக்கத்தை வைத்திருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நாம் சூட்சுமமாக, இங்க ஸ்தூலமாக புரிகிறது, சூட்சுமமாக எதை புரிந்து கொள்ள வேண்டும்? நாம் அப்படி நடக்காமல் இருக்க வேண்டும். பிறர் நம்மை நாட வேண்டும் என்றால், இந்த சமூகத்திலே நம்மை அனைவரும் மதிக்க வேண்டும் என்றால் போய் மதிப்பை கொடுங்கோன்னு கேட்கக்கூடாது. மதிப்பு வர்ற மாதிரி நம்ம நடந்துட்டா, இந்த வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி மனிதர்கள் வேண்டும் பொழுது நம்மிடத்திலே நல்ல மனிதர்கள் வந்து சேர்ந்து விட மாட்டார்களா? சொல்லுங்க பார்ப்போம். இதை விட சிறப்பான விஷயம் இருக்குமா? அப்ப இரண்டாவது வேண்டுதல் என்ன கேட்கின்றார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். சரி, 2 உறவு பத்தி பேசியாச்சு. அடுத்தது பாருங்க, ஒன்னாச்சு. அடுத்தது பேசுவோம் நம்ம. வாய் எப்படி கட்ட கட்ட பட்ட 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 புலம்பிக் கொண்டே இருப்பது, புரணி பேசிக்கொண்டே இருப்பது. இந்த புலம்புதல், இந்த புரணி பேசுதல் என்ன தெரியுமா? பொற்சுவையும் இல்லாமல் சொற்சுவையும் இல்லாமல், இந்த வெறும்ன இந்த சாறு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கரும்பு சக்கையை கடித்தால் இனிக்குமா? அது இனிப்பை வழங்கியது தானே அந்த கரும்பு. அது எடுத்ததுக்கு அப்புறமா அதுல இனிக்குமா? கசப்பு மட்டுமே மிஞ்சும் இல்லையா? நான் கசப்பு தவறான சுவைன்னு சொல்லல, ஆனா கரும்பின் குணம் கசப்பை தருவது அல்ல, இனிப்பை தருவது. ஆனா அதுல இருந்தே நம்ம கசப்பை எடுக்கிறோம்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆள் வரணும். அப்ப எதை மாதிரி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? பொற்சுவையும் இல்லாமல் சொற்சுவையும் இல்லாமல், அப்பா என்னால இது முடியலையே, என்னால அது முடியலையே அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். யார் புலம்பலாம்? இறைவன் மீது பக்தி இல்லாதவர்கள், இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் புலம்பலாம். ஏன்? அவனால முடியலன்னு தெரியுது. இறைவன் இடத்துல போய் சொல்லிட்டு அவர் பார்த்துக்க மாட்டாரா? நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையா அவர்? அப்போ என்ன கேட்கிறார்? பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். போன முறை நம்ம விழாவரியா பார்த்தோம். என்ன மாதிரி பேச்சை கேட்கின்றார் இவர் இந்த இடத்திலே? பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். நம்ம விழாவரியா பார்த்தோம். என்னம்மா இறைவனோட புகழ் எப்படி 3 காலத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறது? ஒரு ஊதுபத்தியானால் அதன் மனமாகப்பட்டது சாந்தை சார்ந்தது, மனிதனாகப்பட்டால் அந்த கீர்த்தி நினைவில் இருக்கும் வரை அவனது புகழ் நிலைத்திருக்கும் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா போன சத்சங்கத்துல? அப்போ அதே மாதிரி என்ன கேட்கிறார்? இறைவன் புகழ் மாத்திரம்தான் முக்காலத்திலும் அப்படியே நிலைத்திருப்பது. அப்ப என் வாய் என்ன மாதிரி இருக்கணும்? முருகா, நான் உன் புகழையே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் முருகா. அதனாலதான் குழந்தைகளுக்கு இன்னமும் இத்தனை குழந்தைகளுக்கும் முருகா முருகானே பேர் வைக்கணும். எவ்வளவு ட்ரெண்ட் வந்தாலும் ஒரு முருகன் அப்படின்னு ஏதாவது சேர்த்துட்டே இருக்கும் பாருங்களேன் அது பேர். ஏன்? நம்மளை அறியாமலாவது அந்த முருகா என்று சொல்ல வேண்டாமா நம்ம? அப்ப சரி, அடுத்தது நம்ம என்ன பேசாது இருக்க வேண்டும்? பொய்மை பேசாது இருக்க வேண்டும். அடுத்த வேண்டுதல்கள் நம்ம எத்தனை பேர் கேட்டிருப்போம்? முருகன்ட்டு போய் இங்கேருந்து திருச்செந்தூர் போய் திருப்போரூர் போய் அங்கேயும் இங்கேயும் போய் முண்டி அடிச்சுட்டு உள்ள போய் முருகா நான் பொய் பேசாம இருக்கணும்னு எவ்வளவு பேர் கேட்டிருப்போம்? யாராவது ஒருத்தர் கேட்டுப்போமா? அப்படி ஒருவேளை கேட்டிருப்போம்னு சொன்னோன்னு வைங்களேன், அதுவே ஒரு பெரிய பொய்யா போயிடும் இல்லையா? நாம் நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கத்தான் அவ்வளவு முண்டி அடிச்சுட்டு போய் உற்சவத்தை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சோடச உபசாரம் எல்லாம் பண்ணி என்ன கேட்கிறோம்? நான் நன்னா இருக்கணும், நான் எப்ப பார்த்தாலும் நன்னா இருக்கணும் இல்லையா? ஆனா என்ன கேட்கின்றார் வள்ளல் பெருமான் இந்த இடத்திலே? பொய் பேசாவது இருக்க வேண்டும். நான் தடுத்து பாருங்க, திருப்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னதுதான். தவறு செய்யும் பொழுதெல்லாம் தடுக்கின்றார் பாருங்க அழகா இந்த இடத்துல. அப்ப 2 பேச்சு பார்த்துட்டோமா? 3வது மனுஷனா பிறந்துட்டோம், பிடிப்பு விட்டுருவோமா? நம்ம பிடியை விட்டு விடுவோமா? விட போறதே கிடையாது. நம்ம விடாப்பிடியா இருப்போம்.
இல்லையா? அப்ப இதே மாதிரி அந்த பிடித்து ஒழுக வேண்டும் என்றால் எதை நாம் பிடிக்க வேண்டும் சொல்லித்தராரு பாருங்க. நம்ம திருந்தறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எதை பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் பாருங்க. என்ன நம்ம சொல்றார்? பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். பெரும் நெறி நெறி ஒழுக்கமாக இருக்க வேண்டும். எதை பிடித்துட்டு ஒழுகிறது? நம்ம ஒழுக்கமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நெறி எங்க இருக்குன்னு தெரியும். எப்படி பிடித்து ஒழுகுவது? முருகப்பெருமான் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக விரலை காண்பிக்கின்றார். பக்தி என்ற கருவியின் வாயிலாக விரலை காண்பிக்கின்றார். நாமெல்லாம் குழந்தைகள்னு சொன்னோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? முருகப்பெருமானின் விரலை பற்றியபடி அந்த ஒழுக்கத்திலே நடக்க வேண்டாமா? நம்ம எவ்வளவு அழகு பாருங்க, வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். என்ன பண்ணணும்? நம்ம பிடித்தொழுக வேண்டும். ஒரு சிறு குழந்தை நடக்க தெரியாத பொழுது, விழுந்து 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 எழ முடியாத பொழுது தாயும் தந்தையும் விரலை காண்பிப்பார்கள் இல்லையா? அதுபோல நாமும் இந்த மலத்திலே சிக்கி கொண்டிருக்கும் பொழுது முருகப்பெருமான் விரலை காண்பிக்கின்றார். நம்ம பிடிச்சா மட்டும் போறோம். எதை கேட்க வேண்டும்? முருகா, நான் பிடித்தொழுக வேண்டும். முருகா, பெருநெறியிலே நான் உனது விரலை பிடித்து நான் ஒழுக வேண்டும் முருகான்னு கேட்கணுமா? சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? இப்ப பிடிக்கிறது பேசிட்டோம்னா பிடிக்காம இருக்க கேட்பார்ல. முதல்ல பாருங்க, என்ன உறவு வேண்டும்? உறவு கலவாமை வேண்டும். புகழ் பேச வேண்டும். அடுத்தது பொய்மை பேசாது இருக்க வேண்டும். எல்லாமே பாருங்க அழகா ரெண்டுமே சேர்ந்துட்டே தான் வரும். வேண்டுதலும் வேண்டாதலும் சேர்ந்துட்டே தான் வரும். அடுத்தது என்ன சொல்ற இந்த இடத்துல? எதை நாம் பிடியாது இருக்க வேண்டுமாம்? மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். நம்ம போன தடவையே பார்த்தோம். காம குரோத லோப மோக மத மாச்சரியம் 5வது நிலை. எப்படி ஆசைப்பட்டு பேராசையா போய் நிறைவேறாத பொழுது குரோதமாக மாறி அந்த குரோதம் எப்படி மதம் என்று, யானைக்கு கூட மதம் பிடிச்சதா கொஞ்ச நேரத்துல அடங்கிடும். நமக்கெல்லாம் அடங்குறதா? அடங்க வாய்ப்பு இருக்க? வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு உச்சகட்ட நமக்கு மதம் இருக்கிறது. அப்படி என்ன சொல்லி மதம்னா இந்து மதமா அந்த இதெல்லாம் சொல்லல. நான் சொல்வது நம் உள்ளே இருக்கக்கூடிய மதம் நோய். அப்படி மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். பேய் என்று சொல்லுகின்றார். மதம் எதுக்கு சமம்? இறப்பு, உயிரல்லாத பேய்க்கு சமம். மதமான பேய் எனக்கு பிடியாது இருக்க வேண்டும் என்று 6வது வேண்டுதலை வைக்கின்றார். இப்ப இதுக்கு அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்கமா பார்த்துடலாம் அடுத்து. ஏன்னா நம்ம இன்னும் திருப்புகழ் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் நல்லா போக வேண்டியிருக்கு. ரொம்ப ஆழமா போக வேண்டாம். அடுத்து 7வது பாருங்க, எதெல்லாம் நான் மறக்க வேண்டும் என்று கேட்கின்றார். இப்ப ஜேஷ்டாதேவி சிவன் கோயிலுக்கு போனோம்னு வைங்களேன், 30 தேவியில மூலையில வச்சிருப்பா. ஜேஷ்டாதேவியின் அருள் வேண்டும்னு நம்ம எல்லாம் வேண்டதே இல்லை. ஜேஷ்டாதேவி என்ன தெரியுமா பண்ணுவா? நமக்கு மறதியை கொடுப்பாள். நாம் கெட்ட விஷயங்களை மறக்க வேண்டும். மறதி என்பது ஒரு பெரும் வரம் நமக்கு. 60 வயசு ஆகும் பொழுதும் 12 வயசுல நடந்த கெட்ட விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் வைங்களேன், வச்சுட்டு இருக்கோம்னு வைங்களேன், என்ன ஆகும்? நம்மளால தாங்க முடியுமா? மறதி இல்லைன்னு வைங்கோ, நம்மளால இந்த பூமியில உயிர் வாழ முடியுமா? ஏதாவது சத்காரியங்கள் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. ஏன்? மறதி என்பது இருக்கத்தான் புதுசு வந்துட்டே இருக்கும், பழசு கழிஞ்சுட்டே இருக்கும். அப்ப எதை நான் மறக்க வேண்டும், எதை மறவாமல் இருக்க வேண்டும்னு கேட்கிறார். மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். இங்க பெண்ணாசைன்னா உடனே நீங்க அப்ப பெண்களுக்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஆசையை மறக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது என்னது? உனை மறவாது இருக்க வேண்டும். போடும், ஒரே போடு. ஆசையை எடுத்து முருகனை வைத்து முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ இறைக்குள் உனக்குள் சிறை. எப்படி? இறை உனக்குள் சிறை. இந்த வார்த்தை அழகா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றாரு இந்த இடத்துல அவர்? நான் எதை மறக்க வேண்டும்? ஆசையை மறக்க வேண்டும். எனக்கு எப்படி அந்த அருள் இருக்கு, நான் கொஞ்ச நாள்ல மறந்துட போறேன். எதை மறக்க வேண்டும்? நான் ஆசையை மறக்க வேண்டும். நான் எதை மறவாமல் இருக்க வேண்டும்? முருகா, நான் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் முருகா அப்படிங்கிற கடைசி 2 விஷயம். அது 2 பண்ணோன்னு வைங்களேன், அதுக்கு பேரு மதி வேண்டும் என்கின்றார். 10வதாக நின் கருணை நிதி வேண்டும் என்கின்றார். நிதினா என்ன? பேங்க் பேலன்ஸ் இல்ல, வங்கியிலே அதிகமாக பணம் வைத்திருக்கிறோமா இல்ல, கருணாநிதி. யாரு கருணாநிதி? முருகப்பெருமான் தான் கருணாநிதி. ஏன்? நமக்கு கருணையை நிதியாக வழங்குங்க. நமக்கு எதுக்கு கருணை வேணும்? நிதியாக கருணை ஏன் வேண்டும்? ஒண்ணும் இல்லை, நம்ம பண்ண பாவத்தை பூரா, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம் போன ஜென்மத்துல, அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல, 7 ஜென்மமா எவ்வளவு பாவம் பண்ணனே தெரியாது. அனைத்து பாவங்களையும் ஓர் ஆயுளுக்கு உள்ளாக நாம் அனுபவிக்க வேண்டும் சொல்லிட்டாருன்னு வைங்க முருகன். முடிஞ்சு போச்சா? நம்மளால தாங்க முடியுமா? நம்மளால 550 வாட்ஸ் வோல்டேஜ் கரண்ட் நம்மளால தாங்க? இடத்துதான் அடிச்சா தாங்கலாம். அப்போ நம் வினைகளை படிப்படியாக நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு வழிவகை செய்யக்கூடியவன் முருகன். அதனாலதான் அவன் என்ன சொல்றோம்? நம்ம கருணையின் நிதி.
நிதியை நமக்கு கருணையோடு தரக்கூடியவன் கருணாநிதி அவன் தான், முருகன் தான் இல்லையா? அப்போ என்னென்ன வேணுங்கிறார்? மதி வேணும் முருகா எனக்கு, அது போல நின் கருணை நிதி வேண்டும் முருகா. இப்ப இந்த 10 விஷயங்களை கேட்டுட்டார், அழகாக கேட்டாரா? என்ன உறவு வேணும்? வேண்டாம். அடுத்தது என்ன பேசணும்? வேண்டாம். 3வது எதை பிடிக்கணும்? வேண்டாம். 4வது எதை மறக்கணும்? வேண்டாம். 5வது மதியும் என் கருணையும் வேண்டும். இதெல்லாம் அழகா சொல்லிட்டார். இதெல்லாம் வந்தாச்சு. நம்ம கடைசி என்னதான் பண்ணணும்? இதெல்லாம் வச்சுட்டு இந்த வேண்டுதல்களை எல்லாம் நம்ம இந்த 3 கடவுள் சொல்ல போட்டு முருகன்ட்ட போய் கேட்டுட்டோம். கடைசியா எப்பயுமே கேள்வியும் அங்கே இருக்கும், பதிலும் அங்கேயே தான் இருக்கும். கேள்வி எங்க இருக்கிறதோ அங்குதான் பதிலும் இருக்கும். வேற எங்கேயோ போய் தேடக்கூடாது நம்ம. அப்போ என்ன சொல்றாரு? இதெல்லாம் பண்ணா 11வது வேண்டுதலாக, அது மட்டும் ஒத்தையா இருக்கு பாருங்க. இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ரெட்டரையா இருந்தது இல்ல, அது மட்டும் ஒத்தையா இருக்கு. அது என்னதான்? நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். அப்ப நோயற்ற வாழ்வுன்னு ஏன் சொல்றோம்? இப்ப மேல இருக்கக்கூடியதுல ஏதோ பெசகு பண்ணிட்டோம், சரியா? அங்கங்க சரியா கேட்கல கொள்ளல, ஆசைப்பட்டுட்டோம், என்னமோ நடந்துடுதுன்னு வைங்களோட, நமக்கு என்ன வந்துடும்? நோய் வந்துடும். என்ன மாதிரி நோய் வரும்? மனநோய் வரலாம். ஆசை என்ற பெயரிலே நமக்கு மனநோய் வரலாம். பேராசை என்ற நோயிலே பெரும் நோயாக கூட வரலாம். அல்லது உடலிலே உபாதைகள், உடல் சார்ந்த நோய்கள்லாம் வரலாம். அந்த நோய்கள் எல்லாம் இல்லாமல் கடைசியா ஒரே ஒரு ஃபைனல் செக் அப்படி வைக்கிறார். என்ன சொல்றார்? நோயற்ற வாழ்வு. அது நமக்கு நல்லா தெரியும், நோயற்ற வாழ்வு. அது கூட பிரச்சனை இல்லை. நான் அதை கூட வள்ளல் பெருமானை இந்த அளவுக்கு விமர்சையாக பேசுவதற்கு இதோட நிறுத்தியிருந்தா கூட இல்லை. அதுக்கு அப்புறம் வரக்கூடிய மிக முக்கியமான சொல் என்ன தெரியுமா? வாழ வேண்டும் அப்படிங்கிற சொல்றார். நாம் எல்லாம் இப்ப எவ்வளவு சத்சங்கத்துல 40 பேர் கிட்ட இருக்கோம். நம்மள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறான், நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது பிழைத்து கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்வியை நான் இங்கே வைக்கின்றேன். பிழைத்து கொண்டுதான் இருக்கின்றோம் நாம் அனைவருமே, இல்லையா? எதிர்நீச்சல் போட்டுண்டு நான் வாழ்க்கையிலே எப்படி வெற்றி பெற்றுவோம் தெரியுமா? நான் இன்னல்களை எல்லாம் எப்படி எடுத்து தகர்த்துட்டு நான் வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த இடத்துல? மோட்டிவேஷன் அப்படிங்கிற. எது மோட்டிவேஷன்? முருகன் நம்முடன் இருப்பதுதான் மோட்டிவேஷன், இல்லையா? நம்ம ஒண்ணு எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லல. நம் கர்மாக்களை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும், பலனை எதிர்பாராமல் செய்ய வேண்டும், இல்லையா? அப்போ கடைசி என்ன எங்க கொண்டு வந்து முடிக்கிறார்? வாழ வேண்டும் என்று கொண்டு வந்து முடிக்கின்றார். அப்ப நம்ம எல்லாம் கடனை எக்கச்சக்கமா வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறதையே வேலையா வச்சுட்டு அலையிறதை விட பிறவி பெருங்கடன் இருக்கே நமக்கு, அதுல நீந்தா வேண்டாமா? இஎம்ஐய விட்டுட்டு என்ன சொல்றாரு வள்ளல் பெருமான்? முருகன் போய் கேட்க சொல்றாரு, இஎம்ஐவா எது தேவையா அது மட்டும் வாங்குங்கப்பா, தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்கப்பா, கடன் வாங்காதீங்க, வாழுங்கோ. எதை கேட்கணும் முருகன்ட்ட நம்ம? இறைவா நான் வாழ வேண்டும் முருகா என்று கேட்க வேண்டும் என்று திருவருட்பாவிலே தெய்வமணி மாலையிலே 8வது பாடலாக வள்ளல் பெருமான் நமக்காக இந்த கைடை வச்சுட்டு போயிருக்க. யூசர் மேனுவல்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு மிக்சி வாங்குறோம், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்னு சொல்லியிருப்பா இல்லையா? அது மாதிரி நம் மனதை, நம் உள்ள இருக்கக்கூடிய லௌகீக வாழ்க்கையிலே பொருளை எல்லாம் பெற்று வாழும் பொழுது எதே மாதிரியான வேண்டுதல்களை கேட்க வேண்டும் என்று நமக்கு இங்கே சொல்லி இருக்கின்றார் வள்ளல் பெருமான். இப்ப 2வதா இது ஒரு திரு மூச்சிட்டோமா? திருன்னு மூச்சிட்டோம். நீங்க எல்லாம் தூங்காம கேட்டுன்னு இருப்பேள் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்றேன். ஏன்னா நான் சத்சங்கத்துல மக்கள்கிட்ட பார்க்கும் பொழுது அவன் கொட்டாவி விட்டான்னு வைங்களேன், நான் கொஞ்சம் கலகலப்பா கதை சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி ஏதாவது எடுத்துட்டு போக முடியும் என்னால. இப்ப நான் என்னையே பார்த்து பேசிட்டு இருக்கேன், நான் என்ன பண்றது? நான் நம்பித்தான் ஆகணும். முருகா இவாள்லாம் நல்லபடியா தூங்காம கேட்டுன்னு இருக்கா, பக்கத்துல சமைச்சுண்டு காய்கறி நறுக்கிண்டு, எப்பா இங்க தயிரை கொண்டாடா, இங்க மோரை கொண்டாடா அப்படின்லாம் கேட்காம, அங்க திட்டிண்டு கேட்காம சத்சங்கத்துல ஈடுபட்டு இருப்பேள் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம 2வது திருன்னு முழிப்பதற்காக செல்லுகின்றோம். 2வது என்னன்னா திருப்புகழ். இந்த பாடலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இது நம்ம முதலாவது நம்ம என்ன சொன்னோம்? திருவருட்பாவிலே எதை நாம் கேட்டோம்? தவறு செய்யும் பொழுதெல்லாம் தடுத்து. இப்ப தடுப்பதற்கு திருவருட்பா. 2வது பாருங்க, தடுத்து ஆட்கொண்டு. எப்படி? ஆட்கொள்ளுதல், இல்லையா? அந்த ஆட்கொள்ளுதலை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல. இப்போ நம்ம யார் ஐசன் வர போறோம்? அருணகிரிநாதரை கையுடன் பிடிச்சிண்டு இழுத்துட்டு இங்க வந்து பக்கத்துல உட்காத்தி வச்சு, அருணகிரி யாரே கொஞ்சம் விளக்கு போட்டு காமிங்க, ரொம்ப இருட்டுல உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு கேட்கிறோம். அப்போ அவர் வந்த உடனே என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப அருணகிரிநாதர் இங்க இருக்கார், சத்சங்கத்துல இருக்கார். அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், அப்பா ஞானியே உன்ன மாதிரி பெரிய ஆள் இல்லப்பா, நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, நீ இப்போ இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ஆட்கொள்ள வேண்டும்னா நீ என்ன கேள்வி கேட்ப, நீ என்ன வேண்டுவ, அதை எனக்கு சொல்லு அப்படின்னு நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கிறோம். அவருடன் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இப்படி கேட்டோம்னு என்ன தெரியுமா சொல்லுவார்? ஆட்கொள்ள வேண்டும், ஆட்கொள்வதற்கு என்ன கேள்வி கேட்க வேண்டும்? ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறார்.
அது அழகா 4வது பத்தியில வர்றது. நம்ம அந்த 4வது பத்தியில ஒரு கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பாக அந்த கேள்வியை கேட்க வைத்தது என்ன நம்ம மேல இருந்து பார்க்க போறோம். சரியா? வேண்டுதல்னா எப்ப பார்த்தாலும் பொருளை கொடு, அருளை கொடுன்னு மட்டும் கேட்கறது கிடையாது இல்லையா? எதையெல்லாம் வேண்ட வேண்டும் அப்படின்னு பாருங்க. கேட்டலும் வேண்டல் தான். நம்ம வேட்டல் கடைசியா பார்க்க போறோம். அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை நம்ம சிந்திக்க போறோம். அப்போ முதல்ல அந்த கேள்விக்கு வருவதற்கு முன்பாக என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், என்னால் துதிக்கவும், நல்ல வார்த்தையை பாருங்க, என்ன ஆரம்பிக்கிறது. இந்த பாடல் உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வேற மாதிரி சிந்திச்சு பார்ப்போமே இந்த தலைப்புல. வேண்டுதல் என்ற தலைப்புல சிந்திச்சு பார்ப்போம். என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், என்னால் துதிக்கவும். இப்போ இந்த முதல் இந்த 2 வரி இருக்கு இல்லையா? இந்த 2 வரியில ஆன்மா என்பது எப்படி உடலை பற்றி இந்த மாயையிலே, இந்த கண்மத்திலே, இந்த ஆணவத்திலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இடத்த தன் வாழ்விலே கொண்டு மேல வைக்கிறார். என்ன சொல்றார்? அப்பா, என் ஆன்மாவாகப்பட்டது இந்த உடலை பற்றியது, பிறப்பு, என்னால் பிறந்திட முடியுமா? 2வது, என்னால் இறத்தல், இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மலங்களை எல்லாம் விட்டு தள்ளிட்டு இந்த ஆன்மா விடைபெற்று விடுமா? என்னால் இறக்கவும், இந்த பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவே என்னால் துதிக்கவும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்? வணங்க வேண்டும் என்றாலும் அருள் வேண்டும் இல்லையா? அப்போ என்னால பிறக்கத்தான் முடியுமா? என்னால் இறக்கத்தான் முடியுமா? அல்லது என்னால் துதிக்கத்தான் முடியுமா? நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? திருத்திருன்னு 2வது திருப்புகழ் என்ன சொல்றாரு? திருத்திரு முடிக்கிறதுல என்ன சொல்றாரு? என்னால பிறக்கவே முடியாதுப்பா, என்னால இறக்கவும் முடியாதுப்பா. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்றேனே. நம்மள பல பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? கடிகாரம் இருக்கு இல்லையா? நம்ம எல்லார் வீட்லயும் கடிகாரம் இருக்கு. இப்ப பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் பேசிக்கும். என்ன தெரியுமா சொல்லும்? நொடி முள்ளு அமைதியா பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரிய முள்ளு சொல்லும், நான் சுத்துறதுனாலதான்டா சின்ன முள்ளு உனக்கே மதிப்பு தெரியுமா? உனக்கு நான் தான்டா பெரிய ஆளு. சின்ன முள்ளு சொல்லும் உடனே, நான் மட்டும் இல்லைன்னா நான் இது நல்லா யோசிச்சுப்பாரு, யார் நிறைய சுத்துறா, யாரு கம்மியா சுத்துறான்னு. யாருக்கு தெரியுமா பெருமை அதிகம்? கம்மியா சுத்துற எனக்கு தான்டா பெருமை அதிகம். நான் தானே சொல்லுவேன் 1, 2, 3, 4ன்னு. நீ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறுவடா. அப்ப நொடிமுள்ளு பக்கத்துல பாத்துட்டு இருக்குவான், நான்லாம் இல்லைன்னா உங்க 2 பேர் கதையும் அதோ கதிடா அப்படின்னு. இந்த 3 முற்களும் நல்லா கவனிங்க. ஆணவம் கண்மம் மாயை, இது 3 பேசிட்டு இருக்கோம். நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்னு. ஆனா எது தெரியுமாங்க இருக்கக்கூடியது? இதையெல்லாம் ஆட்டி வைப்பது பின்னாடி பேட்டரின்னு ஒண்ணு இருக்கு. அது அமைதியாக கண்ணுக்கு தெரியாமல் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அங்க அதை விட்டுட்டு இந்த 3 முள்ளும் பேசிட்டு இருக்கோம், நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன். அப்போ இந்த இடத்துல அதைத்தான் சொல்றாரு, என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், என்னால் துதிக்கவும் முடியுமா முருகா? எனக்கு பின்னாடி என்னை ஆட்டி வைப்பது நீ இல்லையா? அடுத்தது பாருங்க, அடுத்தது வராது. சரி, இப்போ இந்த ஆன்மா இந்த மும்மலங்களை பற்றியது, பிறந்தாச்சு, இறக்க போறது, துதிக்க போறது, இதெல்லாம் நடக்கிறது. எவ்வளவு இதை நம்ம சாதாரணமாக பாடலாக இதை பார்த்திட முடியாது. நம்ம சும்மா ஏதோ பறக்கிறோம் இறக்குறோம், இதை நம்ம என்ன பண்ண முடியாது, கடந்து செல்ல முடியாது. இதெல்லாம் சூட்சமங்கள் ஒளிந்திருக்கிறது. தாற்பயங்களை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாடலின் வழியில இது ஒண்ணும் அலோபதி மெடிசன் இருக்கு இல்லையா? அதுல கேப்சியூல்னு சொல்றாங்கல்ல, மாத்திரைகள் இத்தனோடுதான் இருக்கும். அந்த மாத்திரையை உள்ள போட்டா நமக்கு நோய்களே சரியா போறது இல்ல. அது மாதிரி திருப்புகழும் என்ன, ஒரு மாத்திரை இத்தனோண்டு இருக்கும். ஆனா அதை உள்ள போட்டு நம்ம அந்த ப்ராசஸ்ன்னு சொல்றோம்ல ஆங்கிலத்துல, அது மாதிரி நம்ம மூளை என்ன பண்ணணும்? இதையெல்லாம் உள்ள சரி பண்ணணும். அப்ப 2வது இந்த ஆணவம் கண்மம் மாயை இதை பிடிச்ச அர்த்தம் என்ன பண்ண? உடனே நமக்கு ஐம்புல பயன்பாடு. உடனே கண்ணு வந்துடும், மூக்கு வந்துடும், வாய் வந்துடும், பேசும், சண்டை போடும், தொங்கட்டாம் போட்டுக்கும், மூக்குத்தி போட்டுக்கும், ரோதரம் போட்டுக்கும். எவ்வளவு விடுவோமா நம்ம? அப்போ என்னால் அழைக்கவும், எதை என்னால் அழைக்கவும்? கண்களாலே என்ன? கண்கள் தான் என்ன இந்த இடத்துல? ஐம்புலன்களின் பிரதிநிதி கண் அப்படி எடுத்துக்கணும் நம்ம இல்லையா? கண்களாலே என்னால் அழைக்கவும், இந்த ஐம்புலன்களை ஞானேந்திரியம்னு சொல்றோமே, இதை அனைத்தையும் என்னாலேயே இயக்கிவிட முடியுமா? சரி, அதை இயக்கிறேன் பாருங்க. சைவ தத்துவமும் இது உள்ள வந்துட்டே இருக்கும். ஆனா கவனிச்சுட்டே வாங்க. ஞானேந்திரியம் வந்துருத்து உள்ள. இப்போ 5 ஞானேந்திரியங்கள். அடுத்தது என்னால் நடக்கவும், என்னால் இருக்கவும், என்னால் அழைக்கவும், என்னால் நடக்கவும், என்னால் இருக்கவும் முடியுமா? என்னால முடிஞ்சிடுமா? அப்ப என்னது? இந்த 5 ஞானேந்திரியங்கள் இருக்கு இல்லையா? 5 கர்மேந்திரியங்கள். அதான் என்னால் நடக்கவும். 2வது என்ன? என்னால் நடக்கவும்.
அந்த கர்மேந்திரியங்களை வச்சு எல்லா வேலையும் பண்ணிட முடியுமா நம்ம? முருகப்பெருமானுடைய அருள் இல்லாம பண்ணிட முடியுமா? மூன்றாவது, என்னால் இருக்கவும். இருக்கவும்னா என்ன? ஒரு இடத்துல இருக்கிறது அர்த்தம் அது அந்த கர்ண பிரயோகம் மிக முக்கியமானது. என்னது? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த சித்தத்திலே எது வந்து விழுகின்றது? ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, அதனால் பெறக்கூடிய அனுபவங்கள் 5, சத்தாதி வசனாதி என்று சொல்லக்கூடிய 10 தத்துவங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறமா 10 வாயுக்கள் இருக்கு. இந்த அந்த கர்ண பிரயோகத்திலே சித்தமாக வரக்கூடிய இதுல அந்த 20-30 வந்து என்ன பண்றது? ரெக்கார்ட் ஆகுது, டேட்டா ரெக்கார்டர் சித்தம்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா? அந்த சித்தத்திலிருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த புத்தி ஆகப்பட்டது 0, 1, 0, 1 என்ன பண்ணிக்கும்? எடுத்து வச்சுக்கும். அப்போ இந்த அகங்காரமாகப்பட்டது உந்து சக்தியை கொண்டே இருக்கும். பண்ணு பண்ணு பண்ணு. முதலாவது மனமாகப்பட்டது கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கும். இப்போ இந்த உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நாடத்துக்குமான குணாதிசயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போமே. இப்ப நம்மள பல பேர் இப்ப இங்க சத்சங்கத்தில் ஈடுபட்டிருக்கோம்ல, இதுல உட்கார்ந்து கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு மனம் வந்து ஒரு கேள்வி எழுப்புறது வச்சுப்போம். ஏன்னா மனம் என்ன தெரியுமா பண்ணும்? மனமோட சக்தி என்ன தெரியுமா? ஒரு வினாடிக்கு 1 கோடி கேள்விகளை கேட்கக்கூடிய பண்பு கொண்டது மனம். எத்தனை கேள்வி கேட்குமா மனமாகப்பட்டது? 1 கோடி கேள்விகள் கேட்கும். மனம் என்பது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். புத்தி என்பது அதற்கான விடையை சொல்லிக்கொண்டே இருக்கும். 0, 1, 0, 1 சொல்லிக்கொண்டே இருக்கும். அகங்காரமானது உந்து சக்தியை செய்து கொண்டே இருக்கும். இது அனைத்திற்கும் சித்தமாக அமையதுல என்ன இருக்கும்? நம்ம ஞானேந்திரம் கர்மேந்திரத்திலிருந்து எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். அப்ப இந்த சத்சங்கத்துல இருக்கணுமா இருக்கணுமா இருக்கணுமான்னு மனமாகப்பட்டது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். சரியா? அப்போ சித்தத்துல நமக்கு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கா, இதே மாதிரி சத்சங்கத்துல ஈடுபடுவது நல்ல விஷயம் அப்படிங்கிறது ஒருவேளை நாம் முன்னோர்களின் வாயிலாகவோ நம்ம தாத்தா பாட்டி பேசியோ அம்மா அப்பா பேசியோ பக்கத்து வீட்டுல பேசியோ கேட்டிருந்தோன்னு வைங்க, இந்த 5 புலன்கள்ல காது வழியா வந்து இந்த சித்தத்துல உட்கார்ந்துருக்கும். அப்ப சித்தத்துல இருந்து இந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, புத்தின்னு, அங்க போகும். 0, 1 அங்க போய் உட்காரும். உட்கார்ந்த உடனே இந்த மனம் என்ன முதல்ல கேள்வி கேட்டது? சத்சங்கத்திலே அமர வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது. சித்தத்தில இருந்து அறிவு என்ன சொல்லுமா? உக்காரு அப்படின்னு சொல்லும். சரி, நான் உட்காருன்னு சொல்ல உட்காரு இல்ல, சரின்னு சொல்லும். சத்சங்கத்துல உட்கார்றது சரியா தப்பான்னு கேட்டா சரின்னு சொல்லும். அப்பதான் அகங்காரம் என்ன சொல்லும்? உந்து சக்தி. இந்த இடத்துல எதுக்கு சரி சொல்லித்து? உட்காருவதற்கு மனம் உட்காரலாமா என்று கேட்ட கேள்விக்கு இந்த புத்தியாகப்பட்டது உட்காரலாம்னு சொல்லும் போது இந்த அகங்காரமாகப்பட்டது நம்மை உட்கார செய்யும். அப்ப ஒரு விஷயத்தையும் நாம் செய்கின்றோம் என்றால் எவ்வளவு ஒளிந்திருக்கு பாருங்க, எவ்வளவு அழகாக இருக்கிறது, ஒளிந்திருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அருணகிரிநாதர் என்னால் இருக்கவும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அகங்காரமாகப்பட்டது இந்த செயலை செய்ய வேண்டும் என்றால் என்னால் செய்துவிட முடியுமா? என்னால ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் சத்தாதி வசனாதி வாயுக்கள் அந்த கர்ண பிரயோகம் மத்த சொல்லிட்டே போலாம். 96 தத்துவங்கள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் தெரியாம தான் இல்லை. அப்போ முருகப்பெருமான் இல்லாமல் இதையெல்லாம் என்னால் செய்துவிட முடியுமா அப்படின்னு 2வது கேட்கின்றார். 3வது பாருங்க, 5 பயன்பாடு விளாவரியா சொல்லியாச்சா. இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம 5 வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்க போறோமா? அடக்கமாக இருக்க போறோமா? இல்லையே. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்க போறோம், டிவியை வச்சுட்டு மெகா சீரியல் பார்த்துட்டே இருக்க போறோம், பக்கத்துல போய் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம புரளி பேசிட்டே இருக்க போறோம். எவ்வளவு நகை உங்க வீட்டுல பக்கத்துல மாட்டு பொண்ணு வந்தது, எத்தனை சவரன் போட்டுன்னு வந்தது அப்படின்னு கேட்க போறோம். ஆண்களாக இருந்தால் இந்த ஆட்சி வரலாமா அந்த ஆட்சி வரலாமா, மனதிலே மனசாட்சி சரியாக இருக்கிறதா என்ற கேள்விக்கான விடை இல்லை நம்மள்கிட்ட. புறத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி நம்மை எல்லாம் எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறது? முருகப்பெருமான் உள்ள ஆட்கொள்ள வேண்டும். இல்ல, அங்க போயிட்டோம் வெளியில நம்மை ஆள்வதற்கு. நம் புத்தி எப்படி இருக்கிறதோ நம்முள் ஒருவரைத்தான் நாம் அரசியலிலே தேர்வு செய்கிறோம். அப்ப நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படித்தான் நம் அரசியல்வாதிகளும் இருப்பார். அவங்கள சரியா இருங்கன்னு நம்ம சொல்லப்படாது, நாம் சரியாக இருக்கின்றோமா? அந்த தவறு களைவது என்பது நம்முள் இருந்து துவங்க வேண்டும், தன்னால் அங்க நடக்கும். சரியா? அப்ப என்ன ஆயிடுத்து? முதலாவது ஆன்மா உடலை பற்றி சொன்னார். 2வது பற்றிய உடன் 5 பயன்பாடு முருகன்ட்ட சொல்றார். முருகா நீ இல்லாம என்னால அழைக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது அப்படிங்கிறார். 3வது பாருங்க, இதெல்லாம் கிடைச்சிருத்தா? என்னால் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தான் முடியுமா?
இந்த 50 வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டே இருந்துட்டா 50 வயசா இப்ப 40 வயசுல சுகர் வந்துருச்சு இல்லையா? என்ன பண்றது? 120 இருக்க, 180 இருக்க, நீ இப்ப கிளைசிபேஜ் கொண்டு வா, சாப்பாட்டு விரதம் இருக்கலாமா? முடியாது, விரதம் இருக்கவே முடியாது நம்மளால. ஏன்? அனுஷ்டானங்களை நாம் எப்பொழுது சரியாக கடைபிடிக்கலையோ, அனுஷ்டானங்கள்னா என்ன சுவாமி, நான் நல்லபடியாதான் இருந்தேன், எனக்கு சுகர் வந்துருத்தே அப்படின்னு இல்லை. நாம் ஒருவர் மாத்திரம் அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதல்ல, இந்த சமூகமாக சேர்ந்து எப்பொழுது அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறோமோ அப்பொழுது அனைவரின் உடல்நிலையும் நன்றாக இருக்கும். இப்ப அப்படியே பாருங்க, சுத்தி பாருங்க, எல்லார் உடல்நிலையும் எப்படி இருக்கிறது? இதற்கு காரணம் யார்? நீ காரணம், நான் காரணம் பேசிட்டு இருக்க கூடாது. நாம் அனைவரும் காரணம் என்ற பொறுப்பு ஏற்க வேண்டும். நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம் குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவளுக்கு சரியானதை செய் என்று சொல்வதற்கு முன்பாக நாம் சரியாக வாழ்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். மிக முக்கியமானது. அப்ப என்ன சொல்ற இந்த இடத்துல, இந்த 50 பயன்பாடு வந்த காரணத்தினாலே எனக்கு என்ன எடுத்தான், என்னால் சுபிக்க முடியுமா? அதை அப்படியே அனுபவிச்சிட முடியுமா? என்னால் முசிக்க முடியுமா? அப்படியே அனுபவிச்சு களைச்சு போறது. முசித்தல்லாம் தமிழ்ல பாருங்க, பசித்து புசி, புசித்து முசி. நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். தமிழை வளர்க்க வேண்டாமா நம்மளும்? பசித்து புசி, புசித்து முசி. முசித்தல்னா என்ன? சாப்பிட்டு களைச்சு போறது. அதுதான் முடியுமா? களைத்து 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 கடைசியாக என்ன சொல்றது? என்னால் சலிக்கத்தான் முடியுமா? என்னால் சலிக்க முடியுமா என்ன? என்ன இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறார். கடைசியா முக்கியமான கேள்விக்கு வர போறார். கேள்விக்கான முதற்படி கடைசி படிக்கிட்ட வந்து நிக்கிற. சரிப்பா, இதெல்லாம் பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணி பிறந்தாச்சு, தொழுதாச்சு, 5 புலன்களை பயன்படுத்தியாச்சு, அதை பயன்படுத்தி அனைத்து இன்ப துன்பங்களை அனைத்தையும் சுகிச்சாச்சு, முருகனுடைய அருளால சுகிச்சாச்சு. கடைசியா இதெல்லாம் பண்ணா நல்லதா நடக்கும் நமக்கு? நாம் 5 புலன்களை அடக்கினால் நல்லது நடக்குமா? 5 புலன்களை விசாரமாக பயன்படுத்தினால் நமக்கு நல்லது நடக்குமா? அடக்க வேண்டும், அபிக்க வேண்டும். திருக்குறளின்படி அபித்தோமா, அடக்கினோமா? இல்ல. என்ன பண்ணிட்டோம்? என்ன சொல்றதுனால இதையெல்லாம் செய்தால் நொந்த நோயை, எனக்கு என்ன தொந்த நோய், எனக்கு நோய் வந்துடும். மனநோயோ உடல் நோயோ கட்டாயம் வந்துடும், மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப தொந்த நோயை இதெல்லாம் மட்டும் என்னால பண்ண முடியலையே, இந்த நோயை மாத்திரம் சின்ன மாத்திரையை போட்டுண்டா நொந்த நோயை என்னால் எரிக்கவும், என்னால் நினைக்கவும், என்னால் தரிக்கவும் முடியுமா முருகா? நான் மட்டும் இதை மட்டும் நான் பண்ணிடுவேனா? நானு என்னால என் நோயை என்னால குணப்படுத்த முடியுமா? அப்படி குணப்படுத்தின உடனே எனக்கு ஒரு மனநோய் இருக்கு, ஆசை என்ற பேராசை என்ற மாச்சரிய வேண்டுதல்கள்லாம் எனக்கு இருக்கு, அதையெல்லாம் நான் களைந்த பிறகு ஒரு வேலையை எடுத்துட்டோன்னு வைங்களேன், நமக்கு தான் ஆணவம் அதிகமாச்சே, நான் தான் எல்லாம் பண்றேன். இந்த வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்க, வயசான அம்மா இருப்பாங்க, நான் மட்டும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன்னா இந்த வீடு திண்டாடம். அப்படிலாம் இல்லை, அனைத்தும் ஆட்டி வைக்கிறோம் மேல இருக்கான். நம்ம வேலைக்கு போனாலும் போகாட்டாலும் சரி, நம்ம இந்த பூமியில இல்லைனாலும் சரி, அனைத்து வேலைகளும் சரியாக நடந்துதான் இருக்கும். நம்ம தான் மூக்க நுழைச்சி எல்லாத்தையும் வீணாக்குறோம் சொல்ல போனா. அதை ஒத்துக்கிறது இல்லை இல்லையா? அப்ப என்ன சொல்றார்? என்னால் எரிக்கவும், இந்த நோயை நான் எரித்த பிறகு என்னால் நினைக்கவும். நானா முருகா உன்னை நினைச்சிட முடியுமா? உன் அருள் இல்லாமல் நான் நினைத்து விட முடியுமா? கடைசியாக என்னால் தரிக்கவும், இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த உடல் எனும் சட்டையை என்னால் தரித்து விட முடியுமா? அது இன்ப துன்பங்கள் நிறைய உரைகள் இருக்கு, நிறைய பெரும் மக்கள் நமக்காக உரை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு நிறைய நான் மேலாக சொல்றேன் உங்களுக்கு. என்னது? இந்த உடலை என்னால் தரித்து விட முடியுமா உனது அருள் இல்லாமல்? ஏன் இந்த கேள்விகள் அனைத்தையும் வைக்கிறார்? என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், என்னால் துதிக்கவும், கண்களாலே என்னால் அழைக்கவும், என்னால் நடக்கவும், என்னால் இருக்கவும், பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும், என்னால் முசிக்கவும், என்னால் சலிக்கவும், நொந்த நோயை என்னால் எரிக்கவும், என்னால் நினைக்கவும், என்னால் தரிக்கவும். கேள்வி இடத்துல வந்து நிறுத்துகின்றார். என்னது? இங்கு நான் யார் முருகா என்று கேட்கின்றார். இங்கு என்றால் இந்த உலகத்திலே, இந்த உலகத்திலே நான் என்னது? நான் என்ன? ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலத்திலே அண்டி இருக்கின்றேனே, நான் ஒரு ஆளா? நான்லாம் ஒரு ஆளா? அப்போ எதை வேண்ட வேண்டும்? யார் வேண்ட வேண்டும்? எதை வேண்ட வேண்டும்? இந்த மும்மலங்களில் விட்டு வெளியே வர்றவன் தான் வேண்ட முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதை வேண்டுதலாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? எதை கேட்கிறார்? முருகா நான் யாரு முருகா என்ற கேள்வியை கேட்கின்றார். ஞான வேண்டுதல்னு பேர். எதை கேட்கணும்? ஞானத்தை கேட்க வேண்டும். எப்ப ஞானம் வரும் நமக்கு? அந்த ஞானத்தின் கேள்வி எப்பொழுது வரும்? அதுக்குத்தான் வள்ளல் பெருமான் என்னென்ன நல்லவாளோட கூட இருக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நம்ம முருகனை மறவாமல் இருக்க வேண்டும், மதி வேண்டும், கருணை நிதி வேண்டும்னு கேட்கணும்.
அப்போ முதற்படி என்ன? திருவருட்பால அந்த தெய்வமணி மாலையில கூட 8வது பாட்டு முதல் படி. அதையெல்லாம் நாம் கடக்கும் பொழுது 2வது நமக்கு என்ன வரும்? பொறுமையா ஞானம் எட்டி பார்க்கும். எப்படி? ஞானம் பொறுமையா எட்டி பார்க்கும். அப்ப என்ன கேள்வி கேட்கிறார் இந்த இடத்துல? இங்கு நான் யார் என்று கேள்வி. என்னது? இறைவன்ட்ட முருகன்ட்ட கேட்கிறார். முருகன் கேள்வி கேட்டா பதில் சொல்லாம இருப்பாரு. அருணகிரிநாதர் நம்ம இப்ப சத்சங்கத்துல கேட்டோம், வந்து சொன்னாரா இல்லையா பாடல் மூலியமா? இப்போ 904வது பாடல் நினைக்கிறேன், அதான் எழுதியிருக்கேன். ஆமா, 904வது பாடல். இந்த பாடல் மூலியமா நமக்கு அருணகிரிநாதர் வந்து பதில் சொல்லல. அப்ப நமக்கே அருணகிரிநாதர் பதில் சொல்றாருன்னா அருணகிரிநாதனுடைய கேள்விக்கு முருகன் பதில் சொல்லாமல் இருப்பாரா? அப்ப எந்த திருப்புகழிலே நாம் கேள்வியை கேட்டோமோ அந்த இடத்திலே பதில் நமக்கு கிடைக்கின்றது. நான் முன்னாடி சொன்னேன், தவறு செய்யும் பொழுதெல்லாம் தடுப்பது அந்த முன்னாடி இருக்க பாட்டை பார்த்தோம். இப்பொழுது மிக மிக முக்கியமானது ஆட்கொண்டு, 2வது சொல். அப்போ இங்கு நான் யார் என்று கேள்வி கேட்கும் பொழுது முருகப்பெருமான் தரக்கூடிய விடை என்ன தெரியுமா? விடை என்ன தெரியுமா? கண்ணார் உரித்த என் மன்னா என்ற விடையை அருணகிரிநாதரின் வாயிலாகவே சொல்லுகின்றார். கண்ணார் உரித்த என் மன்னா, ஏன் மன்னன் என்று சொல்ல வேண்டும்? ஆளக்கூடியவர்கள் அரசன் இல்லையா? நம்ம எல்லாம் ஆள்பவன் யார்? முருகப்பெருமான். அப்ப இந்த இடத்துல மன்னான்னா யாரு? மன்னன்னா யாரு? முருகன் தான். அப்ப முருகன் என்ன பண்றானா? கண்ணார் உரித்த முருகன். வார்த்தையை பாருங்க, உரித்த. உரித்தனா என்ன? தேங்காய் மட்டை இருக்குல்ல, உரிப்போமா? நன்னா நார உரிப்போமா? உரிச்சு அழகாக உள்ள தேங்காய் இருக்கும். அது ஆணவம் கண்மம் மாயேன்னு இருக்கும். அதை உடைச்சோன்னு வைங்க, உள்ளுக்குள்ள நமக்கு என்ன இருக்கும்? உள்ள ஆன்மா ஒளிந்து இருக்கும். அதைத்தான் நம்ம நல்லா தேங்காய் திருவி சட்னி ஆச்சு சாப்பிட்றோம். நம்ம எங்கேயாவது தேங்காய் மட்டையை சாப்பிட்றோமா? எங்கேயாவது கொட்டாங்குச்சியை சாப்பிட்றோமா? உள்ளுக்கு எடுக்கிறோமா? அப்ப நமக்கே தெரியுது இந்த இவ்வளவு கசண்டுல ஊறின்னு இருக்கோம். நமக்கே தெரியுது. அருணகிரிநாதருக்கு தெரியாதா? என்ன கேட்ட என்ன சொல்றாரு முருகப்பெருமான்? என்ன விடையை சொல்லுகின்றார்? கண்ணார் உரித்த. பாருங்க, இறந்த காலம் உரித்த நடந்துடுத்து. அப்போ அருணகிரிநாதர் அனைத்து தவறுகளையும் செய்து அதையெல்லாம் சுகித்து அதையெல்லாம் முசித்து அதையெல்லாம் சலித்து அதன் பின்பாக நோயை எரிக்க, அதன் பின்பாக முருகனை நினைக்க, அதன் பின்பாக அந்த உடலாக இருக்கக்கூடிய சட்டையை தரிக்க இங்கு நான் யார் என்று கேள்வி கேட்டார் இல்லையா? அதற்கான விடை என்ன? மனமாகப்பட்டது கல்லாக இருக்கிறது. அதுதான் கண் ஆர் உரித்த. கண்ணார்னா என்ன? மனம் என்பது கல்லாக இருக்கிறது. அந்த கல்லுக்கு மேல நாறு பூரா. அதை யார் உரிக்க முடியும்? நம்மாலே உரித்து விட முடியுமா? ஒரு குழந்தை கர்ப்பத்துக்குள்ள இருக்கு, ரெட்ட குழந்தை இருக்குன்னு வச்சுப்போமே. இதுல என்ன இருக்கும்? இது கேளுங்களேன். ஒரு கர்ப்பத்துக்குள்ள ரெட்ட குழந்தை இருக்கு. அந்த ரெட்ட குழந்தையும் பேசிக்கும். இங்க ஒரு குழந்தைக்கு தாயின் மீது நம்பிக்கை இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு தாயின் மீது நம்பிக்கை இல்லை. சரியா? 2 குழந்தையும் பேசி கொண்டிருக்கிறது. இந்த பூமியில ஏதோ தாயின்னு யாரோ ஒருத்தங்க இருக்காங்களாம். இன்னொரு குழந்தை சொல்றது, காமி, எனக்கு காமி பார்ப்போம், நான் பார்த்தால் ஒத்துக்கொள்கிறேன். அப்ப அந்த இன்னொரு குழந்தை சொல்லுமா, இல்லப்பா பார்த்தாலதான் ஒத்துக்கொள்ள முடியாதான், உணர்ந்தால் மட்டும்தான் தெரியுமா. நமக்கெல்லாம் சாப்பாடு எங்க இருந்து கிடைக்கிறது? நமக்கு காத்து எங்க இருந்து கிடைக்கிறது? பஞ்சபூதத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு எங்க இருந்து கிடைக்கிறது? அப்ப அந்த இன்னொரு குழந்தை சொல்லுமா, அதெல்லாம் முடியாது, நீ காமிச்சாட்டா ஒத்துப்பேன். எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த ஒரு குழந்தை சொன்னதே காண்பித்து விட முடியுமா அம்மாவை? காமிச்சிட முடியுமா அம்மாவை? முடியாது. உணர்ந்தால் மட்டும்தான் தாயை உணர முடியும் என்றால், இந்த ஆன்மாவாகப்பட்டது உள்ள இருக்கிற வரைக்கும், ஆணவம் கண்மம் மாயை என்று அந்த சாக்கடையில மாட்டின் இருக்கிற வரைக்கும் எத்துணை பேர் நம்மிடத்திலே வந்து சொன்னாலும் முருகப்பெருமான் வந்து அந்த நாரை உரிச்சி அந்த கல்லாக இருக்கக்கூடிய மனதை கசிய வைக்கும் பொழுது மட்டும்தான் முருகன் நம்ம பார்க்க முடியுமே தவிர மற்ற நேரத்துல முடியுமா? அப்ப என்ன கேட்க வேண்டும் முருகனிடத்திலே? நாம் இங்கு நான் யார் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இங்கு நான் யார்? உடனே இங்க போய் எங்க பக்கத்துல அரசு உத்தியோகம் இருக்கக்கூடிய இடத்துல கேட்ட போறேன், ஆதார் கார்டுல பாத்துக்கொண்டுருவா. இங்க என்னப்பா உனக்கு பார்க்கின்சன்ஸ் நோய் வந்துருது, உனக்கு மறதி நோய் வந்துருது, ஒண்ணும் இல்ல, நீங்க வெளிநாடு ஒரு இடத்துல, இப்ப நான் இங்க இங்கிலாந்துல இருக்கேன், இங்க வந்து யார் இடத்துலாவது இங்கு நான் யார் என்ற கேள்வி கேட்க வேண்டும்னா உடனே கொண்டு போய் எங்க சேர்த்துடுவா? பைத்தியக்கார மருத்துவமனையிலே உடனடியாக சேர்த்து விடுவார்கள். பித்து பிடித்து விட்டது என்று சொல்லுவார்கள் இல்லையா? பித்தா இதெல்லாம் பித்து தெளிந்த மனநிலையை கொண்டவர்கள். அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனால பல விஷயங்களை வந்து நம்ம மேற்கத்திய பாணியிலிருந்து நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் படாத பாடு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்ப விடுமுறை வந்ததோ அப்பொழுதே என்னாச்சு?
நம்ம வாரம் துவங்கும் பொழுது ஞாயிறில் இருந்து நமக்கெல்லாம் இல்லையா? எப்ப பகல் வர்றது? ராத்திரியில வர்றதா? மண்டேனா என்ன? மூண்டே. திங்கட்கிழமையா நமக்கு புலப்படுறது பொழுது நமக்கு அப்படியா வாடுற நம்ம? இப்ப என்ன ஆயிடுத்து? மேற்கத்திய பாணியை பற்றிய போது என்ன பண்றோம் நம்ம? திங்கட்கிழமைதான் வாரத்தின் முதல் நாள் என்று ஆகிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை நன்னா தூங்கு. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஆயிடுத்து? அப்போ அந்த மேற்கத்திய பாணியில நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். சரி, அப்ப முதலாவது என்ன பார்த்தோம் நம்ம? திருவருட்பால முதல் படியை பார்த்தோம், திருத்திருன்னு முடிச்சோம். இரண்டாவது திருப்புகழை வைத்துக்கொண்டு திருத்திருன்னு முடித்திருக்கிறோம். இப்போ நமக்கு இல்ல சாமி ரொம்ப பெருசா சொல்றேன், ரொம்ப பெருசா இருக்கு. அதுல பார்த்தா 10 விஷயம் இருக்கு, இதுல பார்த்தா ஒரு 10 விஷயம் இருக்கு. இங்க கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்கண்ணே. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் மாதிரியும் யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரியும் சும்மா அப்படி சொன்ன எல்லாம் மாத்திர மாதிரி இருக்கணும். அப்படி போட்டுட்டோமா? இது பார்த்தா நிறைய இருக்கு மாத்திரை. சாப்பாட்டுக்கு முன்னாடி போட்டுக்கிறது, அப்புறம் போட்டுக்கிறது, அப்படிலாம் இருக்கு திருப்புகழ்ல. எங்களுக்கு அப்படிலாம் வேண்டாம். டக்குன்னு சின்னதா சொல்லுங்க, அப்பதான் நாங்கெல்லாம் கேட்க முயற்சி பண்ணாவது பண்ணுவோம். அதெல்லாம் கண்டுபிடிச்சவர் தான் திருவள்ளுவர். எப்போ அவர் தாத்தான் ஏன் சொல்றான் அவரை? நம்ம இவ்வளவு பெரிய ஆள் ஏன் இன்னி வரைக்கும் நம்ம அவரை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ஞானின்னு தெரிஞ்சிருக்கு. மனுஷன் இத்தனை வருஷம் கழிச்சு ட்விட்டரு, எக்ஸ் வலைதளம், அதுலலாம் இவ்வளவுதான் வார்த்தைகளை பயன்படுத்துவான், இதுக்கு மேல பயன்படுத்த மாட்டான் தெரிஞ்சுட்டுதான் அப்பயே 2 வரியிலே 7 சொற்களிலே நம்ம 7 ஜென்மாவை 7 ஜென்மால என்னென்ன சூட்சமங்கள்லாம் ஒளிந்திருக்குமோ அந்த 7 ஜென்மாவையும் 7 சொற்கள் அடக்கிட்டாரு. திருவள்ளுவர் மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியுமா? அவரை வச்சுட்டு கஷ்டப்பட்டு நடக்கும். முருகனை வச்சுட்டு கஷ்டப்படுறோம், திருக்குறளை வச்சுட்டு கஷ்டப்படுறோம். அப்ப நம்ம எல்லாம் யாரு? இது சிறுகதை கடைசியா சொல்றேன். இப்ப தோணி இருக்கு, இதனால நான் கடைசியா ஒண்ணு சொல்றாங்க, என்ன அது கேட்போம், நம்ம சிந்திப்போம். நம்ம கடைசி 5 நிமிஷம் இன்னும் பேச நேரம் இருக்குல்லம்மா. நானும் முடிவுரை வரல, இன்னும் கொஞ்ச நேரம் பேச நேரம் இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, அப்போ கடைசி படிக்கு வந்திருக்கோம் நம்ம. எதுன்னா திருக்குறளை பயன்படுத்தி எப்படி நாம் என்ன கேட்க வேண்டும், எதை வேண்ட வேண்டும். இப்பயும் எதை வேண்டும் நம்ம சிந்திக்க கூடாது. நியாயப்படி திருப்புகழை படிச்சதுக்கு அப்புறமா நான் யார் என்ற கேள்வியை தாண்டி இங்கு வேறு ஏதாவது ஒன்றை கேட்க முடியுமா? நம்மால கேட்கக்கூடாது. அதனால மனசாச்சே, மனித மனம் கேட்கத்தான் சொல்லும். கடைசியாக இருப்பது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டு இடும்பை இல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 7 வார்த்தையில முடிச்சுட்டார். இவ்வளவு நேரம் பேசணுமே. எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்? 59 நிமிடங்கள் பேசியிருக்கிறோம். 5 வினாடிகள்ல முடிச்சுட்டார் திருவள்ளுவர். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டு இடும்பை இல. இதான் தமிழர்களுடைய பிரச்சனை. நமக்கு புரியல. கடவுள் வாழ்த்துல 4வது பாட்டு, திருக்குறள் ஆரம்பிச்ச 4வது பாட்டு இது. நமக்கு என்ன பண்ணல, அதுவே நமக்கு புரியல. சும்மா இதுக்கு பரிமேலழகர் ரொம்ப அழகாக உரை எழுதியிருக்கிறார். அதுல 2-3 விஷயம் மட்டும் சொல்லிட்டு நம்ம சிறுகதையை பார்த்துட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அப்ப வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாருக்கு மோட்சம் கிடைக்குமா? யாருக்கு கிடைக்குமா? பாருங்க, இப்ப பூமியில பிறந்தோம் இல்லையா? நம்ம முன்னாடி சொன்னாரு, என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் சொன்னார் இல்லையா திருப்புகழ. அப்ப யாரு பிறக்கிறோமோ, இந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொருள் எனக்கு பிடிக்கல, முன்னாடியே பார்த்தோம். வேண்டும் வேண்டாம் நமக்கு சொன்னார். ஏன் வள்ளல் பெருமான் வேண்டும் வேண்டாம்ங்கிற வார்த்தையே வேண்டாங்கிறத வள்ளல் பெருமானுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும்ல. இருந்தாலும் ஏன் அதை சொன்னார்? ஏன்னா நம்ம படிப்படியாகத்தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். ஏன்னா வாழ்விலே ஒவ்வொருவர் இடத்திலே வளர்ந்து வரும் பாதையை பொறுத்து ஒருவருடைய என்ன இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கும் காரணத்தினாலே அந்தந்த சிலபஸ் இருக்கு. ஒருத்தர் சிபிஎஸ்இ படிப்பார், ஒருத்தர் ஸ்டேட் போர்ட்ல படிப்பார், இருக்கா இல்லையா? மனுஷா இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு வரும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றார் திருவள்ளுவர் என்ன சொல்றார்? யாண்டும் இடும்பை இல. யாண்டு இடும்பை இல. யாருக்கெல்லாம் இந்த பிறவியினால விருப்பு வெறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் பிறவி துன்பங்கள்னு 3 விஷயத்தை சொல்றார். அது என்னவா? ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று 3 இன்ப துன்பங்களை நமக்கு சொல்லுகின்றார். ஆத்தியாத்மிகம்னா என்ன? தன்னை பற்றி வருவன. நான் 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 எவ்வளவு அலையறோம் கடந்து. நான் தான், எல்லாத்துக்கும் நான் தான். எதையும் நான் இல்லாம பேச முடியாது நம்மளால. ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணா கூட நம்ம பேர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்போ நான் வரக்கூடிய உடல் நோயாக இருக்கலாம், மனநோயாக இருக்கலாம். அப்ப பிறந்து விட்டோம்னா என்ன ஆச்சு? நமக்கு இந்த நோய்கள்லாம் நம்மை அடையும். சில பேர் கண் பார்வை போயிருக்கும்.
அவள்கிட்ட போய் கேட்டாலும் நோயின்னு ஒத்துக்க மாட்டா சமயத்துல. என்ன தெரியுமா சொல்லுவாவா? இந்த ஊர்ல இவ்வளவு தவறான மனிதர்களும் இத்தனை தப்பான விஷயங்கள் நடக்கிறதே, இறைவன் கொடுத்த வரம் என்ன, எனக்கு என் பார்வை இல்லாமல் போனது, இதெல்லாம் பார்க்க வேண்டாம் பாருங்க, ரொம்ப நல்லது. அப்போ ஒரு நோயை நல்லதாகவும் பார்க்க முடியும், கெட்டதாகவும் பார்க்க முடியும். நோயின்னு சொல்ல வேண்டாம், நிலைன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? கண் பார்வை இல்லாத எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்போ தன்னை பற்றி வருவன, தன்னை பற்றி வரக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்கும் இன்ப துன்பங்களுக்கு என்ன பேரு? ஆத்தியாத்மிகம் அப்படின்னு பேரு. இரண்டாவது என்னது? ஆதி பௌதிகம். என்னது? பிறர்பால் பற்றி வருவன. அதான் உறவுகள்லாம் பார்த்தோம். தங்க இருப்பா, அண்ணன் இருப்பான். நம்ம ஊர்ல எவ்வளோ பங்காளிகள் இருக்கா, எவ்வளவு நிலபுலங்கள் இருக்கு. எந்த பங்காளி ஒழுங்கா இருக்கான் சண்டை போடாம கையெழுத்து போட்டு கொடுக்காம? எவ்வளவு சண்டை. அக்கா தங்க இருந்தாக்க அம்மா செத்து போன உடனே இந்த காது தோடு உனக்கு, இந்த காது தோடு எனக்கு. அதெல்லாம் முடியாது. அந்த சொம்ப கொண்டு கொடுத்துட்டு நீ குத்து வழக்கு எடுத்துன்னு போயிட்ட தெரியுமா? எங்க அம்மாவுக்கு நான் தான் பார்த்துட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், அதெல்லாம் பண்ணிட்டேன். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலே? பிறர்பால் பற்றி வருவன. முதலாவதுன்னு தன்னை பற்றி வருவது, இரண்டாவது பிறர்பால் பற்றி வருவது, மூன்றாவது பாருங்க நம்ம இன்ப துன்பங்களை இதுல இருந்து மட்டும் அனுபவிக்கலையா, நம்ம பின்னாடி மட்டும் அனுபவிக்கலையா, தெய்வத்தின் வாயிலாகவும் நாம் என்ன பண்றோம்? இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். அது மூன்றாவது பெயர் என்ன? ஆதி தெய்வீகம் என்று பெயர். அது என்னவா? பஞ்சபூதமாக விளங்குகிறதாம். நம்ம சாப்பிடுறோம்ல ஒரு அரிசி, அரிசி சாதம் சாப்பிடுறோம், கோதுமை சாப்பிடுறோம், அன்னமாக உட்கொள்கிறோம் இல்லையா? அதெல்லாம் எங்க இருந்து கிடைக்கிறது நமக்கு? பஞ்சபூதத்துல ஏதாவது ஒரு பூதம் ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்ததுன்னு வைங்க, விடுமுறை கேஷுவல் லீவ் போட்டதுன்னா தாங்குமா? பூமி நிலைமைய ஒரு இடத்துல சுத்தி ஓடிட்டு இருக்க, நடக்க வாய்ப்பு இருக்க. நம்ம எல்லாம் கரண்ட் போறதுங்கிறோம், கரண்ட் போயிடுது அப்படிங்கிறோம். எங்கேயாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு காத்தடிக்காம இருந்து பார்க்கட்டுமே, வாய்ப்பு இருக்கா? ஆனா அப்படி இந்த பஞ்சபூதம் நமக்காக இத்துணை நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? அதை புகைத்து எக்கச்சக்கமா புகைய மேல ஊது. பேட்டரி கார் வந்துடுத்து தெரியுமா அப்படிங்கிறா. இப்போ பேட்டரி கார் வந்து சுற்றுச்சூழலுக்கு நல்லது அப்படிங்கிறா. சுற்றுச்சூழல் நல்லதா பேட்டரி காரு? நம்ம வண்டி ஓடுற இடத்துல வேணா புகை விடாம இருக்கலாம், பேட்டரியை ஏதோ ஒரு இடத்துல செய்யறான்ல, சோமாலியாலேயோ ஆப்பிரிக்காலேயோ ஏதோ ஒரு இடத்துல பேட்டரியை அந்த நிறுவனங்கள்லாம் செய்யறது இல்லை, அங்க எவ்வளவு தெரியுமா புகை போகும்? அப்போ நாம இந்த பஞ்சபூதத்தை நம்ம என்ன பண்றோம்? பிளாஸ்டிக்கை போட்டு 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 இந்த பூமி தாயை, பூமியை பிருத்திவின்னு சொல்றோம் இல்லையா, பிருத்திவி லிங்கம் என்ன பண்ணுவோம்? பிருத்திவி லிங்கத்தை நான் தொட போகிறேன்னு சுவாமி கோயிலுக்கு போவோம். போய் காப்பாத்துப்பா, முருகா காப்பாத்து, சிவா காப்பாத்து, நாராயணா காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல பிளாஸ்டிக் கவர் குப்பையை போட்டு வந்துடுறது. பேரு பிருத்திவி லிங்கம், நம்ம போட்டு என்ன போட்டு பிளாஸ்டிக்கை போட்டு அடைப்பது. அப்ப மூன்றாவது என்ன தெரியுமா சொல்றார் திருவள்ளுவர்? ஆதி தெய்வீகம் என்று சொல்லுகின்றார். நம்ம இன்ப துன்பங்களை பஞ்சபூதத்தையும் மனுஷன் விட்டு வைக்க மாட்டான், அதுல இருந்தும் என்ன பண்ணிடுவான்? அதையும் அழித்து தானும் கெட்டு பணத்தையும் சேர்த்து கெடுக்கும். எவ்வளவு! அதனாலதான் திருவள்ளுவரை ஞானின்னு சொல்றோம். அப்போ பிறக்கும் பொழுது தன்னை பற்றி வருவன, பிறர்பால் பற்றி வருவன, பஞ்சபூதமாக விளங்கக்கூடிய தெய்வத்தை பற்றி வருவன. இந்த மூன்று விஷயங்களையும் நாம் இன்ப துன்பங்களுக்கு ஆளாகின்றோம். அப்படி இதெல்லாம் ஏன் தெரியுமா ஆளாகிறோமா? நமக்கு விருப்பு வெறுப்புகள்லாம் இருக்கிற காரணத்தினாலதான் இதெல்லாம் ஆளாகுகின்றோம். அப்போ எதை வேண்ட வேண்டுமாம்? இந்த 4வது குறளிலே முதல் சொல்லை சொல்லுகின்றார், வேண்டுதல் வேண்டாமை. நம்ம என்ன யாருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கான்? வேண்டுதல் வேண்டாமை இலானடி. வெறுப்பும் விருப்பும் அல்லாத முருகப்பெருமானின் திருவடியை யார் சேருகிறார்களோ அவர்களுக்கு யாண்டு இடும்பை இல. இந்த பிறவி துன்பங்களால் ஏற்படக்கூடிய இந்த 3 துன்பங்கள் சொன்னோமே, இதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும்? இறைவனின் திருவடியை சேர முடியும். அப்ப நம்ம என்ன கேட்கணும்? எதையும் கேட்க வேண்டாம், பிசாம இருந்தா போதும். இதுதான் முன்னாடியே சொன்னார். என்ன சொன்னார் அவர்? சொல்லற சும்மா இரு. நம்ம என்ன பேசினானோ, எந்த நீங்க சைவ சித்தாந்தம் பேசுங்கோ, மனுஸ்மிருதி பேசுங்கோ, சரியா, வைணவம் பேசுங்கோ, கௌமாரம் பேசுங்கோ, எதை வேணா பேசுங்கோ, எதை எடுத்தாலும் கடைசியாக வந்து நிற்கக்கூடியது முருகப்பெருமான் சொன்ன சொல்லற சும்மா இரு. அங்கதான் வந்து நின்று ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்? என்ன சுவாமி தலைப்பே மனிதனும் வேண்டுதலும் சொல்லும் போது இப்ப போய் இந்த பரிகாரத்தை செய்தால் எனக்கு இது கிடைக்கும், நான் இங்க போய் விளக்கு போட்டா எனக்கு அது கிடைக்கும், இப்படிலாம் சொல்லுவேன்னு பார்த்தாக்க சும்மா இருக்க சொல்லிட்டேளே அப்படின்னா, இதைத்தான் யார் சொன்னா? திருவருட்பால வள்ளல் பெருமானும் சொல்றார், திருப்புகழ்ல அருணகிரிநாதரும் சொல்றார்,
திருக்குறள்ல திருவள்ளுவரும் சொல்ற, யாராவது ஒருத்தராவது மாத்தி பேசினா பரவாயில்ல. நம்ம யாருமே மாத்தி பேசாத போது நம்ம மட்டும் நடுப்பற புறத்திலே நாம் பல விஷயங்களை நாம் பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக உன்னை பரிகாரத்தை நான் தப்பா பேசல. நம்ம அதை புரிஞ்சு அங்க போய் சண்டை போடக்கூடாது. நம்ம அப்ப அதெல்லாம் செய்யக்கூடாதா, அதை பத்தி நம்ம பேசல. நாம் சொல்லுவது அப்பப்போ மனசு சஞ்சலம் ஏற்படும். இப்படி பண்ணிட்டா சரியா போயிடாதா, அப்படி பண்ணிட்டா சரியா போயிடாதான் மனம் எதையாவது பற்ற முயற்சி செய்யும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம் இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? முருகப்பெருமானின் திருவடியை சேர வேண்டும் என்பதே நமக்கு இலக்காக இருக்கும் பொழுது இங்க அப்பப்ப வரக்கூடிய சஞ்சலங்கள்லாம் நம்ம எதாவது பண்ணுமா? பண்ணாது. சரி, இப்ப ஏறக்குறைய பார்த்தோம்னா நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுத்து. நான் பேசும்போது சொன்னேன் இல்லையா, ஒரு சிறுகதை எனக்கு நினைவுக்கு வந்ததா சொல்லியே ஆகணும்னு சொன்னேன் இல்லையா. நம்மளுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பாரத பூமியில இருந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டாதான் நம்ம எல்லாம் வேண்ட வேண்டுமா வேண்ட வேண்டாமா என்பதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். என்ன ஆச்சு, ஒருத்தர் ரொம்ப ஏழையா போயிட்டார். ஏழையா போயிட்ட உடனே பக்கத்துல ஒரு கோயில் இருக்காங்க, பெரும் பணக்காரர். அவர் ஏழையா போயிட்டார், கையில காசே இல்லை. இங்க இருந்து பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருந்தது. முருகன் கோயிலுக்கு போறார். முருகா வேண்டிக்கிறார் பாருங்க. போயிட்டு தலைப்பு சார்ந்ததான் எனக்கு யோசனை வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. முருகா எனக்கு எதுவுமே கஷ்டமா இருக்குப்பா, நான் என்னப்பா பண்றது, எனக்கு ஏதாவது வழி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்துல போய் தூங்கி போயிட்டார். முருகன் கனவுல வரான் பாருங்க. உண்மையா கூப்பிடும் போது முருகன் கனவுல வந்துருவான் எப்பயுமே. சரியா? முருகன் கனவுல வந்து என்ன சொல்றான், வா பக்கத்துல அந்த ஒரு பிள்ளையார் கோயில் மாதிரி ஒண்ணு இருக்கு சுத்தி தூரத்துல. அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்து அடியில உட்காந்து பிச்சை எடு அப்படின்ட்டு. அங்க உட்காந்து பிச்சை எடு அப்படின்ட்டு இங்க போயிட்டார். அந்த பிச்சை எடுத்தல்னு முருகன் சொன்னது வேற. சரியா? எதை சொல்லியிருப்பார் நமக்கெல்லாம் தெரியும். நம்ம புத்தி தான் சின்ன புத்தியாச்சே, நமக்கு பெருசா யோசிக்க தெரியுமா என்ன? பிச்சை எடுக்கணும் இது நினைச்சுட்டார் அவர். இது நினைச்சு அங்க போய் ஒண்ணும் இல்ல, அங்க போய் உட்காந்து முருகா எனக்கு மோட்சத்தை கொடுன்னு சொல்லிதான் முடிச்சு போச்சு அங்கேயே இல்லையா? ஆனா அதை கேட்கல, அங்க போய் உட்காந்துச்சு. அப்பயும் முருகன் சும்மா விட மாட்டார். நல்லா பாருங்க, கதையை கவனிச்சுட்டே வாங்க. போய் உட்காந்துட்டார். போய் என்ன பண்றதுன்னு தெரியல, முருகன் பிச்சை எடுக்க சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, முருகன் பிச்சை எடுக்க சொல்லிட்டாரு. சமயத்துல சும்மா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, என்ன மட்டும் பிச்சை எடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பயங்கர குழப்பம். இது நகைச்சுவையாக சொல்ல கதை, இது ஒரு சூட்சமா ஒளிந்திருக்கு. சரியா? ஏன்னா இவ்வளோ நேரம் சொன்னதை விட இந்த கதை தான் மக்களுக்கு பிடிக்கும். நியாயமா தெரியுமா? எல்லாம் ஆர்வமா கேட்பா வந்து. இப்பதான் என்னாச்சு, உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு துண்டை வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அந்த கோயிலுக்கு வந்தவா இருக்கான்ல, ₹1 போட்டான். இவன் கேட்டான பிச்சை தானே போய், அம்மா தாயே போடுன்னு. நம்ம தான் தாராள பிரபுவாச்சே, கோயிலுக்கு போடுறவா எல்லாரும் என்ன பண்றோம், என் பாவத்தை கழிக்க வேண்டும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் யார் பேர் தெரியுமா, நான் பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன். கை தவறி ₹50 தட்டுல ஊந்துருத்துன்னு இங்க பிச்சைக்காரா தட்டுல என்ன பண்ணும், நீங்க என்ன பண்ணுங்க, நீ எல்லாம் பிரிச்சு எடுத்துருங்க. அது தாராள பிரபு பாருங்க. நம்ம எல்லாம் ₹50 ஊந்துருத்துனா நீங்க 10 பேருக்கு இல்லையோ, ஆளுக்கு நீங்க ₹10 பிரிச்சு எடுத்துங்க. சரியா? சரி, அப்ப சண்டை போடாதீங்க. நம்ம யாரு, நம்ம போய் காசையும் கொடுத்துட்டு நம்ம சண்டை போடாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அது மாதிரி அந்த இடத்துல காசை போடுறேன். இங்க ஒரு செய்தி சொல்றேன் பாருங்களேன். கோடீஸ்வரான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஈஸ்வரன் பட்டம் எல்லாருக்கும் உண்டா? ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனுக்கு இருக்கு, சண்டீஸ்வரனுக்கு இருக்கு, ஆளுடைய பிள்ளைக்கு இருக்கு. இது மாதிரி சில பேருக்கு தானே ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் இருக்கு. ஆனா பணம் சம்பந்தப்பட்ட கோடின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. அப்ப மனுஷனுக்கும் அந்த கோடீஸ்வரம் அப்படிங்கிற பட்டம் வந்திருக்கு. பத்தில எப்படி வந்தது? யாருக்கு கோடீஸ்வரன் என்ற பட்டம் கொடுக்க வேண்டும் நியாயப்படி? ₹1,00,00,000 வைத்திருந்தாளா? ₹1,00,00,000 வைத்திருப்பவர்களுக்கு கோடீஸ்வரன் என்ற பட்டம் நம்ம ஊர்ல எப்படியா பட்டம் கொடுத்திருப்பாளா? அப்படி வைத்திருப்பவர்களுக்கு கோடீஸ்வரன் அப்படின்னு பட்டம் கொடுத்திருப்பாளா? யார் ஒருவர் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒற்றை ரூபாயை கோடியாக நினைத்து கொடுக்கின்றாரோ அவருக்கு கோடீஸ்வரன் என்று பெயர். கொடுக்கக்கூடிய பண்பு உடையவர்களுக்குத்தான் இங்கே கோடீஸ்வரன் என்று பெயர். ₹1,00,00,000 வைத்திருப்பவர்களுக்கு அல்ல. அப்ப நினைச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் முருகன்ட்ட வந்து ₹1,00,00,000 குடுன்னு கேட்டு இருக்கோம் இல்லையா? உடனே அந்த இடத்துல அந்த பிச்சைக்காரர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, பிச்சைக்காரர் மாதிரி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஒருத்தர் நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் காசு போடுறான். அவருக்கு பரவாயில்லையே, முருகன் தான் அவளெல்லாம் அமுச்சு வச்சிருக்கா போல் இருக்குன்னு அங்கேயே டேரா போட்டார், உட்கார்ந்துட்டார். நான் அவருக்கு அங்க சாப்பாடு உடறது, காசு உடறது. அந்த காசு எடுக்கிறார், நான் செலவு பண்றார், காசு எடுக்கிறார், செலவு பண்றார். வாழ்ந்து ஏறக்குறைய முடிச்சாச்சு. இப்போ
நாம் எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் ஒரு கருத்தை எப்படி நம்ம யோசிக்கணும்? ஆழமாக யோசிக்கணும் இல்லையா? எதை சொன்னாலும் எந்த கருத்தா இருந்தாலும் சூட்சமத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஏதாவது முயற்சி பண்ணாரா? பிச்சை எடுன்னு சொன்னதை முயற்சி பண்ணாரா? அதாவது ஆழமாக சிந்திக்கவே இல்லை. போயாச்சு, பிச்சை எடுத்தாச்சு, பல ஆண்டுகள் வாழ்ந்தாச்சு, செத்து போற நிலைமை வந்துட்டு வயசு ஆயிடுத்து. அப்போ அந்த கோயில் குறுக்கள் இருப்பார் இல்லையா, அவர் வந்து கேட்கிறார், என்னப்பா எப்படி நீ போயிடுவ போல் இருக்கு, பார்த்தா ரொம்ப இழுத்துன்னு இருக்க. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடக்கிறது. உன்னை இப்ப கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கலையா அப்படிலாம் வரப்படாது. கதை சொன்னா அனுபவிக்கணும், ஆராயப்படாது இந்த இடத்துல, சரியா? உடனே அந்த இடத்துல வந்து கேட்கிறார், என்னப்பா இப்படி உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா, என்ன பண்ணட்டும்? ஆமா, எனக்கு முருகப்பெருமான் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காரு. எப்படி? முருகப்பெருமான் இந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்காரு, என்னை இங்கேயே தோண்டி புதைச்சிருங்கோ அப்படின்ட்டார். எப்படி? ஒரு பக்கத்துல ஆலமரத்துக்கு வாசல்லையே என்னை இங்கேயே தோண்டி புதைச்சிருங்கோ அப்படின்ட்டு. சரி, இதை கொண்டு போய் அந்த குறுக்கல் மாமா இருந்தாரோ இல்லையா, அவர் போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லியாச்சு. ஊர் தலைவரே வாங்கோ, பஞ்சாயத்து தலைவர் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு ஆசைப்பட்டு செத்து போயிட்டார், அவர் அங்கேயே புதைச்சிருங்கோ அப்படின்ட்டு. உடனே அவ எல்லாம் தோன்றா. அந்த ஆலமரத்துக்கு அடியில மண்ணை எடுத்து 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 தோண்டுனா கொஞ்ச நேரம் கழிச்சு டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. டங்குன்னு சத்தம் கேட்குது உள்ள. என்னன்னு பார்த்தாக்க அந்த இடத்துல பெரிய சொம்பு நிறைய தங்க காசு இருந்துதான் உள்ள. சொம்பு நிறைய தங்க காசு இருந்துதான் உள்ள. அப்போ முருகப்பெருமான் என்ன சொல்லி இருக்கிறார்? பிச்சை எடு என்றால் என்ன அர்த்தம்? ஆழமாக ஒருவன் சிந்தனை செய்யும் பொழுது அங்க போய் தோண்டி பார்த்திருந்தான்னு வைங்க, போன உடனேவே முருகன் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல போய் இருடான்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்றால் ஆழமாக தோண்டி பார்க்க வேண்டுமே. நம்ம தோண்டி பார்க்கணுமா இல்லையா? பூமியை தானே பார்த்திருக்கலாம்ல. நமக்கு தான் புத்தி வராது. நமக்கு எல்லாம் மேலாக கையில எல்லாம் வந்து விழணும். நான் எந்த விதமான கஷ்டமும் பட மாட்டேனே இல்லையா? அப்ப என்னாச்சு? கடைசியா டங்குங்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமும் ஒரு 30-40 வருஷமா பிச்சை எடுத்திருப்பாரா? எதன் மேல உட்கார்ந்து பிச்சை எடுத்தார் அவர்? எதன் மேல? பொற்குவியலின் மேலே அமர்ந்து பிச்சை எடுத்தார் இல்லையா? அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது. அந்த பிச்சைக்காரருக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது. திருப்புகழ், திருவாசகம், திருக்குறள், திருவருட்பா என்ற இத்தனை பொற்குவியல்கள் இருக்கும் பொழுது அதன் மேலே அமர்ந்திருக்கும் நாம் அனைவரும் பிச்சை எடுக்கின்றோமே, தப்பு. ஞானத்தை எப்படி பெற்றிருக்க வேண்டும்? எதை கேட்க வேண்டும்? நாம் எதை கேட்க வேண்டும்? அப்படியா கேட்டு இருக்கோம் வந்து நம்ம அது மேல உட்கார்ந்துண்டு அதன் அருமை தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் செத்து போகும்போது சிவஞான போதம் சொல்லு, செத்து போகும்போது பக்கத்துல உட்கார்ந்து ஒரு திருவருட்பா சொல்லு. அதற்காகவா இதையெல்லாம் நாம் சொல்லி இருக்கிறார்கள்? நாம் வாழும் பொழுது அதை அனைத்தையும் பயன்படுத்தி இறக்கும் பொழுது இறைவனின் திருவடியை சேர வேண்டாமா நம்ம? அப்போ அந்த பிச்சைக்காரன் மாதிரி இல்லாமல், அவரை போல் நாம் அறியாமையிலே இல்லாமல், முருகா எனக்கு இடத்தை காண்பித்து விட்டாய் நீ. தமிழகத்திலே, பாரதத்திலே நமக்கு தெரிந்த மொழி தமிழ் மொழி, இதையெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாயே, இதை படிப்பதற்கு அறிவையும் கொடுத்திருக்கிறாயே. அப்படி இல்லாமல் நான் இந்த ஆணவம் கண்மம் மாயையில நான் தவிச்சின்னு இருக்கேனே முருகா. அப்ப எதை கேட்க வேண்டும்? முருகனிடத்திலே நாம் அனைவரும் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை தடுத்து ஆட்கொண்டு இத்துணை அருள் நூட்கள் நம்மிடத்திலே இருக்கின்றது அல்லவா, இதையெல்லாம் தர வேண்டும் முருகா என்று நாம் வேண்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த மனதிலே இருக்கக்கூடிய பிச்சைக்காரத்தனத்தை எடுத்து இந்த தர்தர புத்தியை களைந்து முருகனின் வேலாக மாற வேண்டும். வேலுண்டு வினை இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்திலே நமக்கு அனைத்து வேண்டுதல்களும், எந்த வேண்டுதல்கள்? இப்பொழுது சொன்ன வேண்டுதல் காரோ பஸ்ஸோ கிடையாது. அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டும் என்று நமக்கு அருளிய வள்ளல் பெருமானையும், திருப்புகழுக்கு அருளிய அருணகிரிநாதரையும், திருக்குறளை அருளிய திருவள்ளுவரையும் என்ன பண்ணணும்? நம்ம இங்கே வணங்கி ஒரே ஒரு செய்தியோடு இந்த உபன்யாசத்தை நான் நிறைவு செய்கிறேன். கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள், மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள். இந்த இரண்டையும் களைய வல்லது இறைவனின் அருள். அந்த இறைவனின் அருளாகப்பட்டது நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். நன்றி. அடியார்லாம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க.
முதல்ல மைக் ஆஃப் பண்ணிக்கிங்க. லதாமா, டிக்கர் லதாமா, அம்மா வாங்கம்மா. ஓகேங்கம்மா. இங்கு குடியிருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் சிறியனின் வணக்கம். இன்று சிறப்பு விருந்தினராக சொற்பொழிவாற்றிய திருப்போரூர் பீமநாதன் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். சொற்பொழிவு மிக அருமை. அருமை என்ற சொல் ஒரு சொல்லும் ஒரு நோக்கத்துடன் தெளிவுடன் அப்படி இருந்ததுங்க ஐயா. அந்த எல்லாருக்குமே படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே புரியும் வகையில இருந்தது உங்களோட அந்த சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவு சரியாம புரியாம போயிடுமோ அப்படின்ற பட்சத்துல கூட ஒரு எளிமையான வாழ்க்கை நடைமுறை உதாரணங்கள் காட்டி கூட எங்களுக்கு அழகா புரிய வைத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. எப்படி தொடங்கும் போதே மனிதனும் வேண்டுதலும் என்ற தலைப்புல இருந்தது. அப்போ எடுத்த உடனே மனிதனுக்கும் நமக்கும் மனிதனுக்கும் விலங்குக்கும் பிராணிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத அழகா கொண்டு போனீங்க. ஏன்னா சுவாமி கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கணும். ஆனா மனிதனுக்கு உள்ள ஒரு சிறப்பான அம்சத்தை சொல்லி அதுக்கப்புறம் அந்த தலைப்புக்குள்ள எடுத்து போனீங்க. மனிதன் நினைக்க கூடியவன், அது விலங்குக்கு கிடையாது. மனிதன் மறக்க கூடியவனும் கூட. ஆனா அது விலங்குகளுக்கு இருக்குதான். ஆனா அந்த மறக்கும் தன்மையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத ஒரு திருவருட்பா மூலியமும் நீங்க காட்டியிருக்கீங்க. அது மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு அப்படியே அழகா சொல்லி கரெக்டா அந்த 3 சொல் சாமி கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்க வேணும். சரிங்கம்மா. வணக்கம் வணக்கம். சுவாமி கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கணும். ஆனா வேண்டுதல் வைக்கணும்னா திருன்னு முழிக்காம திரு விழித்து வேண்ட வேண்டும் அப்படின்ட்டு அழகா சொன்னீங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி வேண்டியிருக்காருன்னா, நான் தவறு செய்யும் போது தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்ற 3 வார்த்தையில நான் தவறு செய்யும் போது என்ற திருவருட்பாவும் தடுத்து ஆட்கொண்டு அப்படின்றத திருப்புகழும் அருளல் வேண்டும் அப்படின்றது திருக்குறள் அப்படி சொல்லிட்டு அழகான ஒரு அந்த கோட்பாடுகளை சொல்லி முடிச்சிங்க. ஆனா வேண்டணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு அதுக்கு முன் ஒரு தகுதி வேணும். அது 3 கடவுச்சொல். சாமி கிட்ட வேண்டணும்னாலே ஒரு தகுதியோட வேணும். அந்த தகுதி என்னென்ன அப்படின்னா அந்த ஒருமை பொறுமை உண்மை என்ற தகுதி இருந்தாதான் ஃபர்ஸ்ட் நம்ம வேண்ட விண்ணப்பமே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ப்ரிப்பரேஷன் இதோட நம்ம இருக்கணும் அப்படின்ற அழகா சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த திருவருட்பால தெய்வமணி மாலை அழகா எடுத்து சொன்னீங்க. அதாவது ஒரு 2 வார்த்தையில அப்படி சொன்னோம்னா இயமம் நியமம், அதாவது எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் அப்படின்றத அழகா தெய்வமணி மாலை அந்த 8வது பாடல்ல அழகா சொன்னீங்க. ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கும் உத்தமர் உறவு வேண்டும். அப்போ உறவு வேண்டும். அப்போ எது செய்யக்கூடாது, மித்தவங்க கெட்டவர்கள் கூட நம்ம பழகக்கூடாது. அப்போ இயமம் நியமம் இதிலே கலந்திருக்கு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் உறவு களமாவே வேண்டும். அதாவது மன தூய்மையா இருக்கணும்னா நல்லவங்க கூட தான் நம்ம சேரணும் இல்லையா அப்படின்றத அழகா எடுத்து சொன்னீங்க. பல உதாரணம் சொன்னீங்க, அழகா ஷார்ட்டா அப்படி சொல்றாங்க. பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். ஆமா, அதாவது உண்மை அதுல அழகா சொன்னீங்க. நம்ம பேசணும்னா ஒரு பொற்சுவையும் சொற்சுவையோட பேசணும். ஆனா நாம எப்படி பேசுறோம்? காசிப், ஒண்ணும் இல்லாத காசிப்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா வாழ்க்கை அதான் நீங்க சொன்னீங்களா, அரைத்த மாவை அரைக்கும் போதுதான் அது நல்லா மையம். அது போல நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்தை திரும்பி திரும்பி சொல்லும் போதுதான் துணி அடிக்க வெளுக்குது இல்லையா? அத மாதிரி இந்த மாதிரி சொற்கள் சொல்லதான் நாம மறந்துருப்போம், நல்ல விஷயத்த மறந்துருப்போம். இது திரும்பி நினைவுபடுத்துற விதத்துல. அப்போ உண்மைதான், நம்ம போன் அடிச்சா யார்கிட்டயோ பேசுனா நம்ம எப்படியோ என்னென்னமோ பேசுறோம். ஆனா நற்சொற்களை பேசுறோமா? இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், சுவாமி நம்மளுக்கு என்ன அனுபவம் கொடுத்தாங்க, அதை நினைத்து நம்ம பேசுறோமா? இல்ல. அது பொய்மையை பேசாமல் இருக்க வேண்டும். உண்மைதான். ஒரு நாள் நம்ம எத்தனை பொய் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நம்ம கணக்கெடுத்து தூங்கணும். அது மாதிரி நம்ம பண்ணாதான் நம்மளே இம்ப்ரூவ் பண்ண முடியும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். அது பெருநெறி அப்படின்றத அழகா சொன்னீங்க. பக்தி என்ற நெறியை பிடித்து அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் சுலபமா புரியுற மாதிரி மதமான பேய் பிடியாமல் இருக்க வேண்டும். அதாவது மதம் இந்த இடத்துல ஆசை, அதை அழகா சொன்னீங்க.
அதாவது மதம் எப்படி வருதுன்னா, அந்த ஆசை நிராசை ஆகும் போது நமக்கு கோபம் வரும். அந்த உச்சகொட்ட கோபம் மதமாக மாறுகிறது அப்படின்றது. அப்போ அந்த ஆசைக்கு, அந்த மதத்தின் வித்து ஆசை, அதை அறுக்க வேண்டும் அப்படின்னு அழகா சொன்னீங்க. பெண்ணாசை மறக்க வேண்டும். அதேதான். அதாவது ஆசைன்றது எல்லா பொருள்களிலும் வைப்பது, அதை முற்றிலும் ஆண் பெண்ணாக இருந்தாலும் அது இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு, முனை மறவாத இருக்க வேண்டும். ஆமா, நமக்கு துன்பம் வரும்போதுதான் நம்ம சாமிய வணங்குறோம், இல்லைன்னா வணங்குறோமா? இல்ல. அதனால மற வேண்டும். மதி வேண்டும், நிதி வேண்டும். அப்ப நிதின்றது காசு கிடையாது, உன்னோட கருணை நிதி. நம்மளுக்கு அவனோட கருணை அன்பு இருந்தா தானே நம்ம பொது நலமா இருக்க முடியும். நம்மள்கிட்டே கருணை இல்லைன்னா நம்ம சுயநலமா தானே இருக்க முடியும். அதனால ஒருத்தவங்க சுயநலமா இருக்கும் போது இதனால தானே வியாதியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியும் அழகா சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்களேன், நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உடல் நோய் மனநோய் நோய் அப்படின்னு சொல்லிட்டு இது தடுத்தாட்கொள்ளல் பற்றி. அப்புறம் திருப்புகழ் அருமையா, திருப்புகழ்ல ஆமா, அருணகிரிநாத சுவாமி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அழகா சொல்லியிருக்காரு. சுவாமி நான் முன்னாடி எப்படியெல்லாம் இருந்தேன், நான் எப்படியெல்லாம் இருந்தேன், ஆனா நீ என்ன உரித்து ஆட்கொண்ட போது, என் கல் என்ற மனதை நீ கசிய வைத்த போதுதான் எனக்கு தெரிஞ்சுது, என்னால் பிறக்க முடியுமா? முடியாது. என்னால் இறக்க முடியுமா? முடியாது. என்னால் துதிக்க முடியுமா? நானா சாமி கும்பிடுறேன்? இல்ல, நீ எனக்கு அந்த நினைவை கொடுக்கறதுனாலதான் நான் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு. கண்களாலே என்னால் அழைக்கும். அழகா கண்மேந்திரியம் ஞானேந்திரம் அந்த 96 கருவி தத்துவத்தையும் அழகா சொல்லிட்டீங்க. ரொம்ப சுலபமா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ரொம்ப அழகா சொன்னீங்க. மனம் கேட்கும், புத்தி என்ன சொல்லும்? புத்தி அதோட விடையை சொல்லும். ஆனா அது விடையை சொல்றதுக்கு முன்னாடி சித்தத்துக்கிட்ட போகும். சித்தம் பழைய மெமரி எல்லா பதிவுகளையும் நோண்டி பார்க்கும். அதுல இருந்து விடையை எடுத்து திரும்பி புத்தி கிட்ட கொடுத்து திரும்பி மனத்துக்கிட்ட கொடுக்கும். அப்புறம் என்ன பண்ணும்? அந்த அகங்காரம் அந்த செயல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எளிய சித்தாந்த முறை தத்துவம் அவ்வளவு அழகா எல்லாருக்குமே புரியுறபடி சொன்னீங்க. என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும், நானா நடக்கிறேன் நானா இருக்கிறேன் அப்படின்னு அழகா சொன்னீங்க. பெண்டீர் வீடு என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும், தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் தரிக்கவும். இந்த நோய் இந்த வருத அது தான் என்னாலேயே, அதாவது அது தானா வருது. ஆனா அது எதனால வருது? நான் செய்த துன்பம் இன்பம், அதாவது பல பிறவிகள் இருக்கிற வினையால தானே வருது. அப்போ இது அதாவது நாம விடுற மூச்சு நம்மளால வருதா? இல்ல, அது எல்லாமே இறைவன் செயல். அதை சுவாமி அருணகிரி சுவாமிகள் அழகா சொல்லியிருக்காரு. தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் ஆர் அப்படின்னு அழகா முடிச்சிட்டீங்க. நான் ஆர் அப்படின்றது, நான் அப்படின்ற ஆணவம் கண்வம் மாயை என்ற மும்மலம். அப்போ நான் ஆர் அப்படின்னு சொல்றத மும்மலம், அந்த மும்மலத்தை என்ன சொல்றாருன்னா ஆட்கொண்டு, இங்கு நான் ஆர் கண்ணார் உரித்த என் மன்னா அப்படின்ற நான் என்ற கல்லாக இருந்த மனம் எப்படி ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்தையும் உரித்து, அப்போ உரிக்கும் போது அந்த ஆன்மாவது ஞான நிலை அடையும் அல்லவா? அப்போ தடுத்தாட்கொண்டு எனக்கு என்ன வேண்டும்? ஞானத்தை தரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அழகா கூட்டுறீங்க. அப்புறம் திருக்குறளை முடிச்சிருக்கீங்க. திருக்குறள்ல அருளல் வேண்டும், அதாவது தடுத்து ஆட்கொண்டு, தவறு செய்யும் போது தடுத்து ஆட்கொண்டு அருளல் வேண்டும். அருளல் வேண்டும்ன்றது திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இல்லாதார்க்கு இலானடி, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இலன். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி, விருப்பு வெறுப்பு இலான் இல்லாத அடி, திருவடியை பற்றும் போது, அந்த முருகப்பெருமானின் திருவடியை நித்தியம் பற்றும் போது என்ன இல்லை? யாண்டும் எப்போதும் இடும்பை இல்லை, துன்பம் பிறவி துன்பம் இல்லை. பிறவி துன்பம் இதனாலதான் வருகிறது இல்லையா? அப்போ எப்போ பிறவி துன்பம் எப்போது நீங்கும் அப்படின்னா முருகப்பெருமானை பற்றும் போது, இறைவனை நித்தியமாக பற்றும் போது அந்த பிறவி துன்பம் இல்லை. பிறவி துன்பம் அந்த 3 ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். துன்பம் தன்னால் வருவது, பிறரால் வருவது, பஞ்சபூதம் இயற்கையால வருவது அப்படின்னு சொல்லிட்டு முவ்வகை திரும்பம். சோ இத நான் எப்படி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாள் திருன்னு முழிக்காம திருன்னு விழித்து எப்படி வேண்ட வேண்டும் அப்படின்னு நான் சுவாமி கிட்ட நியமத்தோட எனக்கு வேணும் அப்படின்னும், நியமம் இருந்தாலே ஒரு அறிவு வந்துடும், தெளிவான அறிவு, ஞானம் வந்துடும் இல்லையா? ஞானம் வேண்டும் அப்படின்னும், ஞானம்னு ஒண்ணு வந்தா இந்த பிறப்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடைக்கும். அப்போ அந்த திருக்குறளை பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ம் இருக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி பொக்கிஷங்கள் இல்ல திருக்குறள், திருப்புகழ், திருவாசகம், திருக்குறள். இந்த திருவாசகம் இல்ல, இந்த
திருவாசகத்திலயும் இருக்கு, ஆனா இந்த செஷன்ல வரைக்கும் திருக்குறள். இந்த மாதிரி அருள் நூல்களை படிக்கும் போது அப்ப சுவாமி கிட்ட என்ன வேண்டும்னா, இயம நியமத்துடன் ஞானத்தை கொடுத்து எனக்கு இந்த பிறவி துன்பத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பது மனிதன் இறைவனிடம் வைக்கும் வேண்டுதல் ஆகும் அப்படின்றத முடிக்கிறாங்க. ஐயா, அடியேன் ஏதாச்சும் பிழை சொல்லியிருந்தா மன்னிக்கோ, சிறிய மன்னித்து அருள வேண்டும். அருமை அருமை லதாம்மா, ரொம்ப சிறப்பா நன்றி உரையாற்றிட்டீங்க ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு நன்றி உரையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாத எல்லா அடியாரும் உணர்ந்த அடியார்கள், எல்லாருமே உணர்ந்து கேட்கக்கூடிய அடியார்கள். அடியனுக்கு தான் தவக்குறைவு, ஆனா ரொம்ப கேட்ட வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருந்தது கருத்து. மீண்டும் மீண்டும் வரணுங்கய்யா. இந்த 2வது முறையா இவ்வளவு சீக்கிரம் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா எப்பவுமே ஐயா நம்ம ஸ்ரீராமை உடனே வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. ஒரு மாசம் 2 மாசம் ஆகட்டும்னு வேற. ஆனா இந்த தடவை அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப சந்தோஷங்க. இப்ப எங்கயா இருக்கீங்க? இங்கிலாந்துல இருக்கிறீங்களா? இதுக்கு வந்துட்டீங்க? இங்கிலாந்துல தான் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்புறம் உங்களை சந்திக்கணுங்க. ஆமா ஆமா, பாத்தங்கய்யா. சிறப்பு. அப்புறங்கய்யா, சரிங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்கய்யா நீங்க சொன்னது. மீண்டும் நம்ம குடும்பத்துக்கு சிறப்புரை ஆற்று மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. அடுத்தது உங்களுக்கு கோடி கோடி நன்றிகள் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும் நாங்க. அப்பதான் நம்ம சிறப்பா என்ன சொல்றது, இது கேட்கறத கூட எங்களுக்கு நிறைய விஷயம் நிறைய தெரியுது. நீங்க இந்த கதையெல்லாம் சொல்லக்குள்ள ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாருமே இந்த கதையை தான் பிடிச்சிப்போம். முக்கியமான இந்த தத்துவத்தெல்லாம் விட்டுடுவோம், கதையை தான் பிடிச்சோம். ஆனா நீங்க அது கரெக்டா அடியார் உள்ளலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதையை எடுத்து சொல்லக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா வந்திருக்கிறாரு. ஐயா ஒரு வார்த்தை பேசலாமே? ஸ்ரீராம் ஐயா. முருகசரணம். மிக அருமையான ஒரு சொற்பொழிவு. இன்னைக்கு பாஸ்வேர்ட் தெரியாம சுத்திட்டு இருந்தவங்களுக்கு ஒரு 3 பாஸ்வேர்ட் கிடைச்சிருக்கு. அதை அந்த பாஸ்வேர்டை ரொம்ப ஈஸியா, ரொம்ப சீக்ரெட்டான பாஸ்வேர்டு இங்க அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்காக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மிக சிறப்பு. மீண்டும் மீண்டும் எங்களுடைய அவையில் எழுந்தருதி நிறைய விஷயங்கள் இது போல எங்களுக்கு சொல்லணும். இனி நிறைய பாஸ்வேர்டு சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். முருகாசன். வாழ்த்து பாடல் பாடிடலாமா? புஷ்பலதாமா, வான்மிகில் வாழாது பெய்க பாடுங்கம்மா. புஷ்பலதாமா பாடுங்க. வான்முகில் வழாது பெய்க மலி வல்லம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நால்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடைய தாமலே சென்னிமேல் சுட்டி வணங்கி விடைபெறுகிறேன் ஐயா. உத்தர